பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உங்கள் யாவரையும் நித்திய ஜீவன் திருசபைக்கு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த 12வது மாதத்துல கர்த்தர் இந்த வருஷம் முடிய போது இன்னைக்கு 1ஆம் தேதி. இந்த நாள்ல கர்த்தர் இந்த வருடம் முழுதுமா 11 மாதம் நம்மளை காத்து வழி நடத்தி அநேக பேர் இந்த வருடத்துல நம்ம மத்தியில இல்லாம போயிருக்கிறாங்க. இந்த நாள்ல கூட கர்த்தர் உங்களையும் என்னையும் அவரை ஆராதிக்கும்படியாய், அவருடைய வார்த்தை பேசும்படியாய், அவருடைய சத்தியத்தை சொல்லும்படியாய், அவருடைய சாட்சியை சொல்லும்படியாய் இந்த நாள்ல நம்மளை தெரிந்தெடுத்து இந்த நாள்ல கர்த்தர் கொண்டு வந்த கிருபைக்காக கண்களை மூடி தேவ சமூகத்துல ஆண்டவரே இந்த நாளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம்னு சொல்லி கண்களை மூடி ஜெபிப்போமா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனை நோக்கி நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. அப்பா, இந்த நாளில கூட கர்த்தாவே, இந்த வருடம் முழுதுமாய் கர்த்தாவே, நாங்கள் கடந்து வந்த அநேக பாதைகளை கர்த்தர் எங்கள் மத்தியில இருந்து எங்களை காற்று ஆண்டவரே, எல்லா சுய துக்கங்களும் சரி சந்தோஷங்களும் சரி நீர் எங்களோடு இருந்து இம்மட்டமா எங்களை வழி நடத்தி வந்த எபினேசரே, உமக்கு நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. நீர் நல்லவராய் இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, இந்த நாள்ல கூட கர்த்தாவே தேவ செய்தியை கொடுக்கும்படியார், உம்முடைய வார்த்தையை பேசும்படியார் அடியனை நீ தெரிந்தெடுத்தமைக்காக உமக்கு நான் நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, மாம்சமான எண்ணெய் அப்பா அடியனை மறைத்து ஆவியானவர் நீர் புறப்படுவீராக. இந்த நாள்ல கூட நீர் பேசுவீராக கர்த்தாவே. பேச போற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே ஒவ்வொரு இருதயத்திலும் தங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் எங்களை உருவாக்கி கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த நாளில கூட எங்களுடைய குற்றங்குறங்கள் யாவையும் மன்னித்து உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தினால கழுவி எங்களை சுத்திகரித்து ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமா ஆண்டவரே ராஜா, வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எங்கு 2 பேர் 3 பேர் என் நாமத்தினால கூடி இருக்கிறீர்களோ அங்கு நான் இருப்பேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. இந்த நாளிலும் எங்க மத்தியில நீர் வாசம் பண்ணி கொண்டிருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடுமே நாங்கள் ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. இது எல்லாவற்றையும் உங்களுடைய கிருபையின் கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அனைவரும் அமர்வோம். இந்த நாளில கூட கர்த்தர் இந்த நாளை தெரிந்தெடுத்து இந்த 12வது மாதம் 1ஆம் தேதியே டாக்டர் யுவிஜி சுமிதா மூலியமாய் தேவ செய்தியை கொடுக்கும்படியாய் என்னை அழைத்த கிருபைக்காக யுவிஜி டாக்டர் சுமிதா அவர்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். முதலாவது தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அவருடைய கண்கள் என் மேல் இருப்பதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அதனால தேவ செய்தி இன்னைக்கு கொடுக்கறதுக்குள்ள இந்த ஒரு வாரம் இந்த வார்த்தையை கொண்டு வரதுக்குள்ள அநேக பாடுகளில் கடந்து வந்து உங்கள் மத்தியில் நான் நிற்கிறேன். போன செவ்வாய்க்கிழமையிலேருந்து இந்த வார்த்தையை செய்தியை கொடுக்கறது நாட்கள்லேருந்து அநேக பாடுகள், என்னுடைய சரீரத்தில் பயங்கர போராட்டம். வார்த்தையை எடுத்து தயார் பண்ண அந்த நாள்லேருந்து பயங்கர போராட்டம் மத்தியில் அப்பயும் ஜபம் பண்ண சொல்லி அதிகாலையில் தூங்கவே விடலை. உடந்து செவ்வாய்க்கிழமையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தூங்க விடலை. தூங்காமல் விடிய காலை எழுப்பி நானும் தூங்கலான்னு பார்க்குறேன், முடியலை, விடமாட்டுற. எழுந்துச்சு 3 மணிக்கு எழுந்து 5 மணிக்கு வரைக்கும் அந்த ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன். பிள்ளைங்க கேட்குறாங்க, என்ன நீங்கள் இன்னும் ப்ரிப்பேர் ஆகிட்டே எழுதிக்கிட்டே இருக்கிறீங்களே அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த வாரம் நான் செய்தியை கொண்டு வந்து உங்கள் மத்தியில் நான் நிற்கிறேன். முடியல, கிளினிக்கு போயிட்டு மருந்து எடுத்துருவோம் அப்படின்ட்டு பாஸ்டர்கிட்ட சொல்லி டாக்டர் ஈஜி சொல்லுறத சொல்லி ஜோம் பண்ணி அவங்க சொன்னாங்க, எல்லாம் எனக்கு தெரியும், எல்லா பலவீனத்தை அவங்க எடுத்துக்கிட்டு என்னோட பலவீனெல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டு இன்னைக்கு நான் அவங்க மத்தியில் வந்து நிற்கிறேன். ஆண்டவர் அந்த நல்ல பரிபூர்ண சுகம் கொடுத்து இன்னைக்கு தேவ செய்தியை கொடுக்கும்படியா என்னை இங்கே அழைத்து கொண்டு வந்திருக்காரு. அதற்காக நான் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துறேன். நினச்சேன் என்னால் முடியாது, பலவீனம் வந்தோடு நினச்சி இன்னைக்கு என்னால் முடியாது, நான் பேச முடியாதுன்னு தான் நினைச்சேன். ஆனால் கர்த்தர் அப்படியே ஒரு சுகத்தை கொடுத்துட்டாரு. சுகம் கொடுத்து இன்னைக்கு உங்க மத்தியில பேசும்படியா தேவன் இன்னைக்கு அழைத்து கொண்டு வந்திருக்காரு. ஹல்லேலூயா. 2 பேர் 3 பேர் இருந்தா மத்தியில தான் தேவன் வாசம் செய்வாரு. 10,000 பேர் மத்தியில இல்ல, 2 பேர் இருந்தாலும் அந்த இடத்துல அந்த செய்தியை போய் ஒரு இருதயத்துல போனா ஒரு ஆத்துமாக்கு தொடப்பட்டாலும் அது தேவன் சந்தோஷமா ஏற்றுக்கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு குயவன். தேவன் நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற தலைப்பு குயவன். இன்னைக்கு நம்ம உருவாக்குறதுக்காக தேவன் இன்னைக்கு குயவன் என்ற தலைப்புல உங்களோடு பேசும்படியா தேவன் அழைத்திருக்காரு. குயவன்னா அது இங்கிலீஷ்ல அந்த மேல போட்டுருங்கம்மா. ஆனால் சில பேருக்கு அது தெரியாது, போட்டுருங்க இங்கிலீஷ்ல குயவன்.
இப்போ தேவன் நமக்கு அநேக விதங்களில் நம்மளுக்கு அடையாளமாக்கி பேசி கொண்டிருக்கிறாரு. அந்த மாதம் முழுதுமா, அந்த வருடம் மூலியமா, ஊழியக்காரர்கள் மூலியமா, டாக்டர் EVG சுமிதா மூலியமா வரப்போகிற வருடம் நடக்க போகிற காரியங்கள், பல பல காரியங்களை தேவன் ஒரு அடையாளமாக வைத்து பேசி கொண்டிருக்காரு நம்ம மத்தியில். இன்னைக்கு குயவனை உருவாக்கப்படுத்தி பேசியிருக்கிறாரு. இன்னைக்கு இதுவும் ஒரு அடையாளமாகத்தான் தேவன் பேசியிருக்காரு. அநேக காரியங்கள் வேதத்தில் பார்த்தோமா, ஒவ்வொரு அடையாளத்தை வச்சு தேவன் இன்னைக்கு பேசியிருக்காரு நம்ம மத்தியில். குயவனை தேவனுக்கு அப்புறமா அவர் கையில் இருக்கிறாராம். குயவன் உருவாக்கப்படுத்தி பேசியிருக்கிறாரு. குயவனை தேவனுக்கும் அப்புறமா அவர் கையில் இருக்கும் மண்ணை நம்மளுக்கு ஒப்பிட்டு பேசியிருக்கிறாரு. எப்படி பேசியிருக்காரு? மண்ணை ஒப்பிட்டு பேசியிருக்கிறாரு. வாசிப்போம். ஏசாயா 64:8. ஏசாயா 64ஆம் அதிகாரம் 8வது வசனம். குயவன் சொன்னா உருவாக்குகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண். நீர் எங்களை உருவாக்குகிறவர். நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. ஹல்லேலூயா. இப்பொழுதும் கர்த்தாவே. இப்போ அவர் சொல்லும் போது இப்பொழுதும் கர்த்தாவே, இதோடைய எபிரேயர் வார்த்தையில யாவேன்னு இருக்குமா. எபிரேயர் வார்த்தையில யாவே கர்த்தாவே அப்படின்னு, கர்த்தாவேனா யாவேன்னு இருக்குமா. ஏசாயா என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, யாவே தேவனே, ஆங்கிலத்தில் LORD அப்படின்னு இருக்கும். ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் LORD அப்படின்னு இருக்கும். அப்படின்னு வந்திருக்கோம், ஆங்கிலத்தில் அப்படின்னு வந்திருக்கோம். அப்போ அவர் சொல்லுறது, யாவே நீங்க தான் எங்களுக்கு பிதாவா இருக்கீங்க, உங்க கையில நாங்க களிமண்ணா இருக்கிறோம், நீங்க தான் எங்களை உருவாக்குனீங்க. எப்படி உருவாக்குன என்று சொல்லுகிறது. எப்படி உருவாக்குனாரு? உம்முடைய கரம், அவருடைய கரம் தான் நம்மளை உருவாக்கிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. அப்படின்னா தேவனுடைய கை நம்மளை உருவாக்குனதாம். எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இதை தேவனுடைய கை நம்மளை உருவாக்கினது. இதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு களிமண் உருவாக வேண்டும் என்றால் என்ன தேவை? ஒரு களிமண் உருவாக வேணா என்ன வேணும்? தண்ணி வேணும். ஆமாவா? ஒரு களிமண் உருவாகனா தண்ணி வேணும், மண் தேவை, வேற என்ன தேவை? தண்ணீர் வேணும். இப்போ தேவன் ஒரு மனிதனை உருவாக்கும் போது மண்ணிலிருந்து எடுத்து பண்ணாரு. இது நிறைய நேரத்துல நம்ம படிச்சிருக்கோம். தேவன் ஒரு மண்ணில இருந்தா ஒரு மனுஷனை உருவாக்குனாரு. அதை நம்ம ஆதியிலேயே நம்ம படிச்சிருக்கோம். ஆண்டவர் உருவாக்குனது மனுஷனை மண்ணனால என்று. அப்போ மண்ணிலிருந்து எடுத்தாரு. ஆனா பூமியிலிருந்து முழுவதும் தண்ணீர் வரணும். அப்பதான் ஒரு மனுஷனை தண்ணி இல்லைன்னா மனுஷனை உருவாக்க முடியாது. தேவன் உருவாக்குனார் ஒரு மனுஷன். மண்ணிலிருந்து எடுத்து களிமண்ணை பண்ண முடியும். அந்நாளிலே பூமியிலே மழை பெஞ்சிச்சா? தேவன் மனுஷனை உருவாக்குறப்ப மழை பெஞ்சிச்சா? அந்த நாள்ல மழை பூமியில இருந்துச்சா? தண்ணி இருந்துச்சு. எப்படின்னா, அந்த 4 நதியில இருந்து தண்ணி இருந்துச்சு. ஆனா பூமியில மழை பெஞ்சிச்சா? அந்த நதியிலேருந்துலாம் ஏசு தண்ணி எடுத்துட்டு மனுஷனை உருவாக்கல. எங்கேருந்து உருவாக்குனார்னா, வாசிப்போம். ஆதியாகமும் 2:5 பார்ப்போம். எங்க உருவாக்குனார் பார்ப்போம். மழையே வரல பூமியில, ஆனா தண்ணி இருந்துச்சு அந்த இடத்துல. ஆதியாகமும் 2:5 வாசிக்கிறேன். நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை, நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை, ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை, நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை. அப்ப தேவன் என்ன செஞ்சிருக்காருன்னா, பூமியில இன்னும் செடியும் வளரலையாம். அந்த தருணத்துல இந்த பூமிக்கு தண்ணீர் எப்படி வந்தது? ஆதியாகமம் 2:6 அதே வசனத்துல 6ஆம் அதிகாரத்தை பாருங்க, 6ஆம் வசனத்தை பாருங்க. அப்பொழுது மூடு பனி பூமியிலிருந்து எழும்பி பூமி எல்லாம் நனைந்தது. எப்படி தண்ணி வந்துச்சு? அதிகாலையில வரும் பாத்தீங்களா, ஒரு பனி மாதிரி, அப்படியே பனி மாதிரி அங்க ஒரு ஊற்றா மாறி அதுதான் பூமியில என்ன பண்ணிருக்கு? நினைத்திருக்கு.
தண்ணியா நினைச்சிருச்சு. அப்போ பூமியில தண்ணீரும் இருக்கு, மண்ணும் இருக்கு. இப்ப எதை உருவாக்கணும்? மனுஷனை உருவாக்கணும். அல்லேலூயா. எதை உருவாக்கணும்? மனுஷனை உருவாக்கணும். தண்ணி இருந்தா தான் மனுஷனை உருவாக்க முடியும். அப்ப ஏசப்பா பிதா அப்பவே மனுஷனை உருவாக்குறப்ப பூமியிலிருந்து மண்ணை எடுத்து ஒரு தண்ணி இருந்தனால தான் அந்த மண்ணை அழகா அவர் படைச்சாரு. அல்லேலூயா. ஆதியாகமம் 2:7 அதே வசனத்துல 7ஆம் வசனத்தை பாருங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ வாத்து மானவானான். அல்லேலூயா. அப்பதான் மனுஷனை தேவன் என்ன பண்றாரு? மனுஷனை மண்ணிலிருந்து எடுத்து உருவாக்கினாரு. அல்லேலூயா. மனுஷனை உருவாக்கி அப்போ அவர் ஆரம்பத்திலிருந்து தேவன் எந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தாருன்னா குயவனோட வேலையை. தேவன் பிதா ஆரம்பத்திலேயே அந்த குயவனோட வேலையை செஞ்சுட்டு இருந்தாரு, அதாவது உருவாக்குற வேலை. அதனாலதான் சொல்றது, இப்பொழுது கர்த்தாவே நீர் எங்கள் பிதா, நாங்கள் எப்படி இருக்கிறோம்? களிமண். நம்ம எப்படி இருக்கிறோமா? களிமண்ணா இருக்கா. அப்பதான் இவர் எரேமியா சொல்றாரு நான் களிமண். கர்த்தாவே நீர் எங்கள் பிதா, நாங்க எப்படி இருக்கிறோம்? களிமண்ணா சமூகத்துல இருக்கிறோம் ஆண்டவரே. இப்ப நம்மளாம் யாரு? களிமண்ணா இருக்கிறோம் அந்த நாள்ல. அப்போனா ஆதாமிலிருந்து இப்படித்தான் இருக்கிறோம். களிமண் உம்முடைய கரம், உம்முடைய கைதான், அவருடைய கைதான் எங்களை உருவாக்கினது. அப்ப நம்மலாம் உருவாக்கினது தேவனுடைய கை. நம்மலாம் தேவனுடைய கையில உருவாக்கப்பட்டிருக்கோம். அப்ப தேவனுடைய கையினா என்ன? தேவனுடைய கையினா என்ன? அதோட அர்த்தம் என்ன? வாசிப்போம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அல்லேலூயா. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. 17ஆம் வசனத்தை அப்படியே வாசிச்சு. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிற்கின்றது. அல்லேலூயா. தேவன் கிறிஸ்துவை கொண்டு சகலமும் அவருக்காகவும் அவர் மூலியமாகவே படைத்து இருக்கிறாராம். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய கரம், தேவனுடைய கை என்று சொன்னா அது யாரை குறிக்குதா? நம்ம இயேசு கிறிஸ்துவை குறிக்குமா? அல்லேலூயா. இப்ப தேவன் என்ன பண்றாருன்னா எரேமியாவை கூப்பிடுறாரு. எரேமியா கூப்பிட்டு நீ குயம் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்றாரு. அங்க அனுப்புறாரு. அங்க ஒரு மனுஷன் என்ன பண்ணுவார்னா பாத்திரங்களுக்கான வேலையை பண்ணி கொண்டு இருப்பாராம். என்ன பண்ணிட்டு இருப்பாரு? பாத்திரம், அந்த ஒரு குயவன் வீடுனா நம்ம மண், அந்த களிமண் இதெல்லாம் இருக்கும், அதை உருவாக்குற வேலையை செஞ்சிட்டு இருந்தாராம். அவர் பாத்திரங்களுக்கான வேலையை பண்ணி கொண்டு இருப்பார். நீ அங்கே போ, அதற்கு அப்புறமா நான் உன்னிடத்துல பேசுறேன். அவர் என்ன சொல்றாரு எரேமியா கிட்ட, நீ போய் அந்த குயன் வீட்டுக்கு நீ அங்க போ, அப்புறமா நான் உங்ககிட்ட பேசுறேன், அந்த குயன் வீட்டுல போய் அந்த பாத்திரம் பண்றத பாரு அப்படின்னு இப்ப எரேமியா கிட்ட சொல்றாரு. அப்ப எரேமியா கூட என்ன பண்ணுவார்னா நேரா அந்த குயன் வீட்டுக்கு போயிடுவார். போன அந்த குயவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா பாத்திரங்களை ஒரு திருகையினால வளைச்சு கொண்டிருப்பாராம். திருகைனா அந்த இது மாதிரி, அந்த வீல் மாதிரி இருக்கும் அந்த அதில் வச்சு களிமண்ணை செஞ்சு கொண்டிருப்பாராம். செஞ்சுட்டு இருக்கப்ப அதில் மண்ணை எடுத்து அதை வணைத்து கொண்டு இருப்பார். எரேமியா 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நம்ம பார்ப்போம் இந்த காரியத்தை. எரேமியா 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அல்லேலூயா. அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன், இதோ அவன் திரிகையினாலே வணைந்து கொண்டிருந்தான். எதனால வணைந்து கொண்டிருந்தான்? திருகையினாலே. அந்த வீல்ல வணைந்து கொண்டிருக்கான். அப்புறம் அந்த குயவன் செய்து கொண்டிருக்கிற அந்த பானை குயவன் எதிர்பார்த்த மாதிரி அது வரல, வேற மாதிரி வந்துடுச்சான்.
அந்த பானை எப்படி வந்துச்சா வேற மாதிரி வந்துருச்சான். அப்ப வேற மாதிரி கிட்ட இருக்கிறது அல்லது ஒடிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அந்த பானை செஞ்சிருக்கிறப்ப ஒருவேளை அந்த பானை வந்து ஒடிஞ்சு போயிருக்கும், அதை உருவாக்க முடியலையாம். அப்ப அந்த குயவன் என்ன பண்றாங்கன்னா அந்த மண்ணை மீண்டும் குழப்பி போட்டு, அதாவது அந்த மண்ணை மீண்டும் மீண்டுமா பிசைச்சு வேற பானையை உருவாக்க முயற்சி செய்கிறார். என்ன செய்யறாரு? வேற பானையை உருவாக்க முயற்சி செய்யறாரு. இப்ப இந்த குயவன் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, நீங்க இந்த வார்த்தையை கேட்க கேட்க அந்த இடத்துல நம்ம யாரை நினைச்சுக்கணும்னா உங்களுக்கு தெரியும் என்ன எதை நினைச்சு கொள்ளணும் அப்படின்னு. இதை யாரை பார்த்துக்கிட்டு இருக்கிறாருன்னா எரேமியா இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இது யார் பார்த்துருக்காங்கன்னா எரேமியா வந்து அந்த பானை செய்யறது அந்த குயவனுக்கு போய் சொல்லிட்டார்ல, அந்த குயவன் வந்து அந்த பானையை செய்யறாரு. ஏன் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு, ஏன் அது உடஞ்சிருச்சு, ஏன் என்ன ஆச்சுன்னு அது எரேமியா அந்த குயவன் செய்யறத பார்த்துக்கிட்டே இருக்கிறாராம். இந்த காட்சியை பார்த்த பின்பு தேவனுடைய வார்த்தை எரேமியாவிடம் வந்தது. இந்த உதாரணம் வச்சு எரேமியா கிட்ட ஒரு பாடத்தை சொல்லுவார். யாரு? தேவன். ஒரு சத்தியத்தை தேவன் யார்கிட்ட சொல்றாருன்னா எரேமியா கிட்ட சொல்றாரு. அல்லேலூயா. எரேமியா கிட்ட போய் இந்த பானை, இந்த மண்ணு, அந்த குயவன் கெட்டு போனது மீண்டும் உருவாக்குறது அடையாளப்படுத்தி என்ன சொல்லுவாரு? எரேமியா 18:6 அதிகாரம் 6 வசனத்தை பார்ப்போம். 18 அதிகாரம் 6 வசனம். 18 அதிகாரம் 6 வசனம். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் குடும்பத்தார் இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. களிமண் குயவன் கையில இருக்கிறது போல நம்மளாம் யார் கையில இருக்குமா? கர்த்தர் கையில நம்ம இருக்கோம். அப்ப இந்த மண்ணை யாரு கட்டு போனது, யாரு உருவாக்கிட்டு இருக்கிறது, யாரு மண்ணு வந்து கெட்டு போக வைக்கிறது, யாரு உருவாக்கிட்டு இருக்கிறது, யாரு? மீண்டும் உருவாக்கப்பட்டத அந்த பானைய எதுன்னு சொல்லிட்டு பேசுறாரு. தேவன் எதை குறித்து பேசுறாரு? இந்த மண்ணு கெட்டு போச்சு, இந்த மண்ணு உடஞ்சி போச்சு, மறுபடியும் உருவாக்கிட்டு இருக்கிறாரு, மறுபடியும் எடுத்து செஞ்சுட்டு இருக்கிறாரு. அப்ப இதை வந்து யாரு மெய்யிட்டு தேவன் சொல்லிட்டு இருக்கிறாரு? நம்மளை மெய்யிட்டு சொல்லியிருக்காரு. இப்ப யார் தான் அந்த களிமண்? இந்த வசனத்துல யாரை பற்றி சொன்னார்னா இஸ்ரவேல் குடும்பத்தாரை பத்தி தேவன் சொல்றாரு. அல்லேலூயா. இஸ்ரவேல் குடும்பத்தார், யாக்கோப் இருந்தார்ல, யாக்கோப் இருந்தார்ல, அவருடைய குடும்பமானது, அவருடைய வம்சம். அப்போனா தேவனுடைய கையில இஸ்ரவேல் வீட்டார் எப்படி இருந்தாங்கன்னா ஒரு களிமண் மாதிரி இருந்தாங்க. அவர் நினைத்து உருவாக்கின அந்த பாத்திரமாக மாறினாங்களா? மாறவே இல்லை. அந்த வசனத்துக்கு பிரகாரம் மாறல. அதனால தேவன் என்ன பண்ணார்னா பண்ணுகிற பிரகாரம் இப்போ அது மறுபடியும் அந்த பாத்திரம் மண்ணை எடுத்தா செய்யறாரு, குழப்பி போடுறாரு. இவங்க எப்போ மாறினாங்கன்னா 2000 வருஷத்துக்கு அதுக்கு முன்பாக வந்து அதுக்கு இடையில நிறைய பேர் வந்துட்டாங்க. சதுசேயர், பாசி எல்லாரும் வந்துட்ட பிறகு கடைசியா 2000 வருஷத்துக்கு பின்பு தான் அவங்க வந்தாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். அது வரைக்கும் அவங்க மாறவே இல்லை, அவங்க அப்படியே தான் இருந்தாங்கன்னு தேவன் சொல்றாரு. ஹல்லேலூயா. இப்ப அதை மறுபடியும் என்ன செய்யறாருன்னா அந்த மண்ணை அதாவது குழப்பி அந்த மண் இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு? இஸ்ரவேல் கெட்டு போச்சு. அவங்க மாறல, அப்படின்னா கெட்டு போயிடுச்சு அந்த மண்ணு. அப்ப இஸ்ரவேல் மக்கள் அதுக்கு ஒரு அடையாளமா தேவன் நம்ம மத்தியில சொல்லிட்டு இருக்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்களை அதுக்கு அடையாளமாக இப்ப நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, அந்த மண்ணு கெட்டு போச்சு, அவங்க மாறல. அப்புறமா பின்னாடி எரேமியா கிட்ட பேசுவாரு. எரேமியா, நீ ஒரு மண்பாண்டத்தை எடுத்துட்டு போ, யூதா வீட்டார்கிட்ட போ. எங்க போ? யூதா வீட்டார்கிட்ட போய் இந்த மண்பாண்டத்தை ஒடிச்சு போட்டுரு. போன வாரம் சொன்னாங்களா சிஸ்டர்? என்ன சொன்னாங்க? வெட்டி போட்டுரு. இப்ப என்ன சொல்றாரு? ஒடிச்சு போட்டுரு. சிஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க, ஒடிச்சு போட்டுரு. ரொம்ப நல்லா இருக்கும் சிஸ்டர் சொன்னாங்கன்னா, அழகா சொல்லுவாரு, ஒடிச்சு போட்டுரு. அப்போ எரேமியா கிட்ட என்ன சொல்றாருன்னா பாத்தீங்கன்னா, ஒடிச்சு போட்டுரு. நீங்கள் இந்த மாதிரி ஒடிக்கப்படுவீர்கள். வேற ஜாதிகள் வந்து உங்களை என்ன பண்ணுவாங்கன்னா உங்க தேசத்துக்கு எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. யார்கிட்ட சொல்றாரு? இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட எரேமியாவை அனுப்பி இப்போ ஒரு எச்சரிப்பு சத்தம் வருது. இப்படி வந்து சொல்றாரு. எரேமியா காலத்துல வந்தது தான் நேபுகாத்நேச்சர்.
நேபுகாத் நேச்சர், பாபிலோன் ராஜ்யம், அங்ககிட்ட இருந்து தான் வருது எல்லாம். இல்லையா? அங்கிட்ட இருந்தா வந்துட்டு இருக்குது எல்லாம். வந்து இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா சிறைக்கு பிடிச்சி போயிட்டாங்க. யார? அந்த பேதுரு, எல்லா ஊழிய செய்கிற எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா சிறைக்கு பிடிச்சி போயிடுறாங்க. சிறைக்கு பிடிச்சி பார்த்தீங்கன்னா அந்த அவங்கெல்லாம் வந்து நம்ம என்ன அவங்க உபத்திரவப்படுறோம், அவங்கெல்லாம் ஊழியம் செய்கிறப்ப போய் அத்தனை ஜனங்கள் மத்தியில் செய்கிறப்ப அவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க, சிறைக்கு பிடிச்சி கொண்டு போய் அந்த நாட்களில் இயேசு நாட்டில் பார்த்தீங்கன்னா அடித்தாங்கன்னா 39 அடி காயம்தான் தண்டனையாம். இந்த நாட்களில் நம்மளுக்கெல்லாம் தெரியும். சிறைசாலைக்கு கொண்டு போனாங்கன்னா அந்த நாட்கள் 39 அடி சவுக்கடி பின்னாடியிலேருந்து கீழே வரைக்கும் அடித்து நிமித்தி எடுத்துருவாங்களாம். நிமித்தி எடுத்தோம் அவங்க என்ன பண்ணாங்க, அங்கே அந்த இயேசுவோடைய அப்போஸ்தலர் சீசர்லாம் என்ன செஞ்சாங்க, இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, சிறைசாலை பிடிச்சி போயிட்டு அதுக்கப்புறமா திரும்பி தேசத்துக்கு வந்தாங்களாம். எப்படி வந்தாங்கன்னா சுதந்திரவாளியாக வந்தாங்களாம். ஹல்லேலூயா. அப்போ இங்கே பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க மட்டும்தான் அப்படியே இருந்தாங்க, சுதந்திரவாளி வரவே இல்லை, இஸ்ரவேல் ஜனங்க வரவே இல்லை. அப்புறம்னா இவங்க மண்பாண்டங்கள் போல ஒடிக்கப்பட்டாங்க. எப்படி ஒடிக்கப்பட்டாங்க, மண் எப்படி பானை ஒடிஞ்சு போச்சோ அந்த மாதிரி இவங்களும் ஒடுங்கி போயிட்டாங்க. ஒடுங்கி போட்டு இப்போ தேவன் கையில் இருந்தாங்களா? களிமண்ணாக ஒரு உருவமாக உருவாக்கலாம் என்று பானையை செஞ்சுக்கிட்டே வந்தாராம். மண் என்ன ஆயிடுச்சா, கட்டு போச்சான், மறுபடியும் கட்டு போச்சு. இப்போ அதே மண்ணை எடுக்கிறாரு, வேறு ஒரு பானையை உருவாக்குறாரு. மண்ணுனா யாரு? அந்த மண்ணு யாரு? மனுஷர்கள் தான் மண். உருவாக்கின முதல் பானையை இஸ்ரவேல் வீட்டார். முதல் பானை யாரு? இஸ்ரவேல் வீட்டார். அதே மண்ணை வைத்து உருவாக்குறாரு. இரண்டாம் பானையை யார் உருவாக்குறாரு? புறஞ்சாதியை உருவாக்குறாரு. இப்போ நம்மளையும் உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாராம். நாம கூட வளைந்து கொடுக்கலன்னா என்ன நடக்கும்? என்ன பண்ணுவாரு? நாமளும் நடக்கலன்னா என்ன பண்ணுவாரு? ஒடிச்சு போட்டுருவாரு. எப்படி போடுவாரு? ஒடிச்சு போட்டுருவாரு. நல்லா இருக்குல்ல, அது ஒடிச்சு போட்டுருவாரு. ஏசப்பா ஒடிச்சு போட்டா என்ன ஆகும்? ஒன்றும் செய்ய முடியாது, அப்படியே தான் உட்காந்துருக்கணும். அப்போ நாம இருக்கிற இடத்துல இன்னொருத்தவங்க வந்துட்டாங்கன்னா என்ன, அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களாம் அவர்களாம் வருவார்கள். நாம் வெளியே போவோம் அல்லது இங்கே இருந்தே எப்படி இருப்போம்? நாம் இருக்கிற இடத்துல இன்னொருத்தவங்கள வந்துடுவாங்க. அந்த மண்பாண்டை செஞ்சாங்க இல்லையா, மண்பாண்டத்தை உருவாக்குனாங்க இல்லையா, அந்த மண்பாண்டம் சரியாக வராமல் கெட்டு போச்சு, ஒழிஞ்சு போச்சு, எல்லாம் பேச்சு கேட்கலன்னா அந்த இடத்துல அந்த மண்பாண்டியை நவுத்தி வச்சுட்டு இன்னொரு மண்பாண்டத்தை எடுத்து செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ நாம் இருக்கிற இடத்துல இன்னொருத்தவங்களை என்ன பண்ணுவார்? அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்கள வரவேற்பார். நாம் வெளியே போவோம் அல்லது இங்கே இருந்துக்கிட்டே மனநிலைமையில தூங்கிடும். எப்படி இருப்போம்? இருந்துக்கிட்டே நம்ம ஆவி தூங்கிட்டே கிடக்கும். பின்னாடி போயிடுவோம். சரியா? நம்மளோட இடத்துக்கு வேறு ஒருவர் வருவார். ஏனென்றால் தேவன் உருவாக்கிக்கிட்டே இருப்பாரு. அவர் நீ நான் செய்ய மாட்டேன், நீ நடத்தல, நீ உனக்கு பிடிக்கலன்னா அவர் நீ வான்னு கூப்பிட மாட்டாரு. அப்ப அந்த என்ன செய்யறாரு, அந்த குயவன் வேற மண்ணை எடுத்துருவாரு. அப்ப அதே போலதான் வேற இடத்துல எடுத்து கொண்டு வந்து நம்மள இடத்துக்கு வேறு ஒருவரை கொண்டு வந்து நிப்பாட்டிடுவாரு. ஹல்லேலூயா. புரியுதுங்களா? வேறு ஒருத்தர் கொண்டாந்து நிற்பாரு. ஏனென்றால் தேவன் உருவாக்கிட்டே இருப்பாரு. அந்த சக்கரம் சுத்தி கொண்டே இருக்குமா. அது மட்டும் எப்பவுமே பார்த்தீங்கன்னா அது நிற்கவே நிற்காது, ஸ்டாப் பண்ணாது. அந்த சக்கரம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஓடிக்கிட்டே இருக்கிற சக்கரத்தை போய் நிப்பாட்டவே முடியாது. அப்போ தேவன் உருவாக்கிக்கிட்டே இருக்கிறவரு. அப்போ இங்கே நீ முடியாது இப்படின்னு சொன்னாக்கா அவர் பார்த்துக்கிட்டு ஐயோ இல்லையே மறுபடியும் அதையே செஞ்சு பார்ப்போம், அப்படி செய்ய மாட்டாரு. என்ன செஞ்சிருவாராம்? ஒதுக்கி போட்டுருவாரு. முடிச்சு போட்டு நீ போ, நான் அடுத்த ஆளை கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அப்போ அந்த மாதிரி செஞ்சிருவாராம். ஒரு குயவன் ஒரு பானையை உருவாக்கினதும் முதல் என்னத்தை தேர்ந்தெடுக்கணும்னா மண்ணை தேர்ந்தெடுக்கணும். அப்புறமா அதில் ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த மண்ணுக்கு தேவையான ஒரு தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா மென்மை. அந்த மண் சாஃப்டாக இருக்கணுமா. சாஃப்டாக இருந்து தண்ணி ஊற்றி
அப்படி செஞ்சால் தான் அந்த மென்று கொஞ்சம் கொஞ்சமாக அவர் பிசைஞ்சு அழகாக உருவாக்க முடியும். தேர்ந்தெடுக்கணும். ஒருவேளை அந்த மண் கெட்டியாக இருந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படா தேவன் வரத்துக்கு நம்ம இடம் கொடுக்காம நின்றுட்டு அப்படியே அந்த மண் எப்படி கிராஸாக நிற்கிதோ, கிராஸாக இருந்தால் ஒரு மண்ணை போய் நம்ம ஏதாவது செய்ய முடியுமா? செய்யவே முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. சாஃப்டாக இருக்கணும். அப்போ என்ன செய்யணும்? இருந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. யார் அந்த மண்? இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்? எந்த இடத்துல நம்ம நிற்கிறோம்? நம்மளே ஆராய்ஞ்சு நம்ம பார்க்கணும். இதை பவுல் என்ன பண்ணுவார்னா எபிரேயருக்கு ஒப்பிட்டு பேசுவார். பவுல் அழகா எபிரேயருக்கு ஒப்பிட்டு பேசுவார். எபிரேயர் கால பகுதியில் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் தேசத்தை வனாந்திர பயணத்தில் வழி நடத்திக்கிட்டே வந்தாராம். எவ்வளோ வருஷம் வழி நடத்திட்டு வந்தார்? 40 வருஷம். 40 வருஷம் வனாந்திர பயணத்தில் அவங்களாம் இருந்தாங்களாம். அந்த 40 வருஷமும் இஸ்ரவேல் ஜனங்க தங்களுடைய இருதயத்தை எப்படி வைத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா மென்மையாக வைக்கலாம். எப்படி வச்சுருந்தாங்களா இஸ்ரவேல் ஜனங்க? மென்மையாக இல்லையா? எப்படி சாஃப்டாக தண்ணி ஊற்றி அந்த களிமண் சாஃப்டாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி சாஃப்டாக இல்லையா? எப்படி இருந்தாங்கன்னா கடினமாக வைத்துக்கிட்டு இருந்தாங்களாம். அவங்க இருதயத்தை கடினப்படுத்தி வச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். அதனால நமக்கு சொல்றாரு பாருங்க, எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல இதை பத்தி நம்ம வாசிக்கலாம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஹல்லேலூயா. நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருந்தோமாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். ஹல்லேலூயா. எப்படி இருப்போம்? கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கை முடிவு பரியந்தோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன சத்தமே இல்லை? ஏசப்பா அந்த மண்பானை ஒடிச்சு போட்டுருவார்ல, அந்த மாதிரி ஒடிச்சு போட்டுருவார். சத்தமா நம்ம சொல்லணும். ஹல்லேலூயா. இன்றைய தினத்துல நாம் அவருடைய சத்தத்தை கேட்டோம் என்றால் இருதயத்தை என்ன பண்ணாதீங்க சொல்வார்னா கடினப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லுவார் தேவன். ஹல்லேலூயா. இப்ப நம்ம கிறிஸ்துவே நம்ம பங்கு எடுக்கணும். பங்கு கொண்டு போகிறவர்களா இருக்கிறோம் இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்கணும். நம்ம கிறிஸ்துவை நம்ம பங்கு எடுக்கணும், பங்கு கொண்டு போகிறவர்களா இருக்கணுமா? ஹல்லேலூயா. இருக்கணும்னா இந்த வசனத்தின் பிரகாரம் என்ன செய்யணும்? இந்த வசனத்தின் பிரகாரம் என்ன செய்யணும்? நான் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை, அப்பதான் நம்ம தேவனிடத்துல நம்ம பங்கு எடுக்க முடியும்னு தேவன் சொல்றாரு. இந்த வசனத்தை ஒப்பிட்டு ஆரம்பத்திலே கொண்ட அந்த நம்பிக்கை முடிவு பறிந்தும் இருக்கணுமா? முடிவு பறைந்தும் நம்மளுக்கு இருக்கணும்னு தேவன் இந்த நாட்களில இந்த வசனத்தின் பிரகாரம் நம்மளுக்கு சொல்றாரு. ஹல்லேலூயா. அப்ப என்ன சொல்றாருன்னா, ஆனா என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா நம்ம அடிப்படைய சத்தியங்களை கேட்டு இந்த சத்தியத்தை ருசி பார்த்து வரும்போது இருக்கிற நம்பிக்கை, விசுவாசம், வைராக்கியம் ஏன் இன்றைய தினத்துல காணப்படலை சொல்றாரா? நம்ம ஆர்வத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பறிந்து உறுதியா பற்றி கொள்ளணும். ஆனா என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா நம்ம அடிப்படைய சத்தியங்களை கேட்டு இந்த சத்தியத்தை ருசி பார்த்து வரும்போது இருக்கிற நம்பிக்கை, விசுவாசம், வைராக்கியம் ஏன் இன்றைக்கு இல்லை? ஏன் காணப்படலை? நாட்கள் போக போக நம்மளுடைய விசுவாசம் மங்கி எரிகிற திரிய போல மாறிக்கொண்டிருக்குதான். எப்படி இருக்கா? மங்கி எரிகிற திரிய போல மாறிக்கொண்டிருக்குதான். நம்ம கிட்ட இருக்கிற வைராக்கியம் அனைத்தும் போய்கொண்டே இருக்குதான். எப்படி? நாளுக்கு நாளுக்கு வளர்ச்சி அடையணும் தவிர, ஆனா நாளுக்கு நாளே என்ன ஆகிட்டு இருக்கான் பார்த்தீங்கன்னா குறைவு பெற்றவர்களாய் மாறிட்டு இருக்கோமா? ஹல்லேலூயா. நாளுக்கு நாள் மங்கி எறிகிற திரிய தெரியுங்களா? அந்த 10 கனிகள் அந்த ஆண்டவர் வரப்போறாரு, அந்த வரப்பு, அந்த விளக்கு, எண்ணெய் எல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி நாளுக்கு நாள் நம்ம மங்கி எறி திரிய போல இருக்கிறோமா இல்லை அணைஞ்சு போறோமா அப்படின்னு மாறிட்டு இருக்கோமான்னு தேவன் கேட்கிறாரு.
தேவன் கேட்குறாங்க, நம்மளை கேட்குறாரு இப்போ எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தேவன் கேட்டிருக்காரு. இப்போ நம்முடைய இருதயம் எப்படி இருக்கு? கடினமாக ஆகிட்டே இருக்குதா, இல்லை நாளுக்கு நாள் மென்மையாக மாறிட்டு இருக்கா? கடினமாயிட்டு இருக்கா இல்லை மென்மையாக ஆகிட்டு இருக்குதா? சாஃப்டாக இருக்கிறோமா இல்லை ஹார்டாக இருக்கிறோமா அப்படின்னு தேவன் நம்மளை பார்க்குறாரு. ஹல்லேலூயா. ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம நான் சாஃப்டாக இருக்கிறேன், நான் சாஃப்ட், நான் ஹார்டாக இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோமா? இன்னைக்கு என்னுடைய இருதயம் எப்படி இருக்குன்னு நான் ஆரம்பத்தில் கேட்கும்போது இருந்த அந்த இருதயம் இன்னைக்கு எனக்கு இருக்கா? ஆரம்பத்தில் சொல்ல முடிவு, நான் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை முடிவு பறிந்தோம், அந்த அந்த இருதயம் இன்னைக்கு நம்மளுக்கு இருக்கா அப்படின்னு யார் கேட்குறாரு? தேவன் கேட்குறாருங்க. நான் கேட்கல, தேவன் கேட்குறாரு. டாக்டர் சுமிதா கேட்கல, தேவன் கேட்குறாரு. ஹல்லேலூயா. வாசிப்போம். எபிரேயர் 3:3 அதிகாரம் 15 வசனம். அதே இதுல 15. ஹல்லேலூயா. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபமூட்டுதலின் நடத்துதல் போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி இருக்கிறதே. ஆமென். ஹல்லேலூயா. எப்படி என்ன சொல்லியிருக்காரு? கோபம் சத்தத்தை கேட்பீராரில் கோபம் மூட்டுதலில் நடந்தது போல இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். எப்படி இருக்காருங்க? கடினப்படுத்தாதிருங்கள் அப்படின்னு சொல்றாரு. இப்போ நம்மலாம் வந்து நம்மள என்ன சொல்றாருன்னா, என்னுடைய இருதயம் கடினமானது இல்லை. நம்ம என்ன சொல்லுவோம்? இல்லாண்டவரே என்னுடைய இருதயம் கடினமானது இல்லை, ஐ எம் சாஃப்ட், நான் சாஃப்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்படித்தானே சொல்லுவோம் நம்மலாம். நான் சாஃப்ட்டு, நான் கடினமாக இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ஒரு உதாரணத்தை கண்டுபிடிச்சிக்கலாம். நம்ம எப்படி நம்ம சாஃப்டாக இருக்கலாம் இல்லை கடினமாக இருக்கலாம், நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சண்டையவே கண்டுபிடிச்சிடலாங்க. நம்ம சாஃப்டாக இருக்கோமா இல்லை கடினமாக இருக்கிறாங்கன்னா சண்டையை கடிச்சிடலாம். 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு சண்டே, ஒரு கூட பிரசங்கம் நடக்குது, இப்படி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நம்ம 1 மணி நேரம் வார்த்தையை எல்லாம் கேட்டோன்னு, ஐயோ டாக்டர் நீங்கள் பேசுகிற வசனம் அப்படிதான் இருந்துச்சு டாக்டர், இருதயம் அப்படியே சாஃப்டாகிடுச்சு டாக்டர், உங்களை நீங்கள் பேசின ஒவ்வொன்றும் அப்படியே என்ன சொல்றதுன்னு தெரியல, அப்படியே எனக்கு இருதயத்தில் பிடிச்சிருச்சு டாக்டர், ஐயோ அதை அப்படியே நீ பூரா கேட்டுக்கிட்டே இருக்கலாம், நீங்கள் பேசுறது அவ்வளோ அழகாக பேசுறீங்க, அவ்வளோ சிரிப்பாக பேசுறீங்க டாக்டர் அப்படின்னு நம்ம வந்து எப்படி பேசுவோம்? சண்டே பேசுவோம். அப்புறம் என்ன செய்வோம்? மணி ஆச்சு பாருங்க, இன்னும் அவங்க முடிக்கல, இன்னும் பேசிட்டு இருக்கிறாங்க, 1 ஹவர் எடுத்துடுறாங்க, ஒரு மணி நேரம் முடிக்கிறத விட்டு 1 ஹவர் எடுத்துடுறாங்க அப்படின்னு என்ன செய்யும்? நம்ம இருதயங்க பேசி கொண்டு இருக்கோம். டாக்டர் வந்து 1 மணி நேரம் எடுக்கிறாங்க, ஐயோ இந்த சித்தர் வந்துட்டாங்க, இன்னும் இவங்க எத்தனை மணி நேரம் பேச போறாங்க, இந்த சித்தர் பாட்டு படிக்கிறாங்க, இன்னும் எவ்வளோ நேரம் எடுக்க போறாங்க அப்படி. ஒரு சர்ச்சில் 5 ஹவர் எடுப்பாங்க. நம்ம இருதயம் கடினமாக தான் அப்படியே உட்காந்துருப்போம். 1 மணி நேரம் என்ன ஆயிடுச்சு? 1 மணி நேரம் ஒரு 2 கூடாரம் வார்த்தை எல்லாம் கேட்குறோம். கேட்டுட்டு நம்ம இருதயம் என்ன ஆச்சு? மென்மையா இருக்கா இல்லை கடினப்பட்டுருச்சா? என்ன ஆயிடும்? மீண்டும் நம்ம வீட்டுக்கு போவோம்ல, வீட்டுக்கு போயிட்டோன்னு என்ன ஆயிடுது? உலகத்துக்கு அப்புறமா நம்மளுடைய தனிப்பட்ட காரியத்துக்கு போன உடனே நம்ம இதே மாதிரி அந்த குணம் மனத்தாழ்மையோட இருக்கிறோமா? இந்த படி விட்டு இறங்கணுன்னே இந்த கேட்போம், ஜாலியாக பேசணும். படி விட்டு இறங்கணுங்களா திருச்சிட்டு பேசினா தான் நானும் உங்களோட ஃப்ளோவில் நல்லா அப்படியே சந்தோஷமாக பேச முடியும். நீங்களாம் அப்படியே ஒரு பார்த்தீங்கன்னா ஏதோ நான் தப்பாக பேசுகிற மாதிரியா அப்படின்லாம் இருக்கும். சந்தோஷமாக பேசணும், சோகமாக பேசக்கூடாது. ஹல்லேலூயா. தேவனோட சமூகத்துக்கு வந்தோடனே சந்தோஷமாக இருக்கணும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போனோன்னு என்ன ஆயிடும்? நம்மலாம் வீட்டுக்கு போனோன்னே அப்படியே உருன்னு இந்த 1 மணி நேரம் வந்து இங்கே சொல்லுவோம், டாக்டர் மென்மையாக பேசுவோம், டாக்டர் நல்லா பேசுனீங்க டாக்டர், அப்படி பேசுனீங்க டாக்டர், ரொம்ப நல்லா இருந்துச்சு சொல்லிடுவோம். ஆனால் இந்த படியை விட்டு கீழே இறங்கணுன்னே நம்ம இருதயம் மென்மைப்படுகுதா இல்லை மீண்டும் நம்ம வீட்டு உலகத்துக்கு போயிட்ட பிறகு இதே மாதிரி சார்ந்த குணமோ மனத்தாழ்மையோடு இருக்குதா? இல்லை போன உடனே பழைய ரூபத்துக்கு போகிறோமா? பழைய மனுஷனுக்குள்ளே போகிறோமா?
அப்ப நம்ம இருதயம் கடினமா இருக்கு, நாளுக்கு நாள் மென்மையாய் கொண்டு இருக்கா, விசுவாச குறைச்சல் கீழ்ப்படியாம இருக்கா, பிள்ளைகளாய் விசுவாச குறைச்ச கீழ்ப்படியாத பிள்ளைகளாய் மாறிக்கொண்டு இருக்கிறோமா, இல்ல சோம்பேறித்தனமா மாறிக்கொண்டு இருக்கிறோமா, இல்ல நாளுக்கு நாள் நாம அனுதினமும் எல்லா நேரமும் தேவனுடைய வார்த்தைய நாம நம்மளுடைய ஈடுபாட்டுல வச்சிருக்கோமா? எவ்வளவு வசனம் படிக்கிறோம், ஒரு நாளைக்கு எத்தனை வசனம் படிக்கிறோம், சத்தியத்தை என்னென்ன கேட்குறோம், அந்த வைராக்கியம் இல்லைன்னா தேவனுடைய ஞானஸ்தானம் செய்யும்போது நாம் எடுத்துக்கொண்ட உடன்படிக்கை ஞாபகம் இருக்கா? நம்மளுக்கெல்லாம் தேவனோட ஞானஸ்தானம் இருக்கும், ஒரு உடன்படிக்கை பண்ணுறோம்ல. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, வீட்டுக்கு போனோன்னே, உலகத்துக்கு போனோன்னே, சபையில் இப்போ வசனத்தை கேட்குறப்ப நம்ம அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் நம்ம இருதையும் அப்படியே மென்மையாக அப்படியே இருக்கும். வீட்டு உலகத்துக்கு போனோன்னே இந்த காரியங்கள்லாம் நம்மள்ட்ட வந்துடுமா? என்ன காரியம்? சோம்பேறி, விசுவாச குறைச்சல், இதெல்லாம் கீழ்ப்படியாமல், வேத வாசிக்காம, இப்படிலாம் நம்ம ஆராய்ச்சி நம்மளே பார்த்துக்கணும். இது என்னையும் நான் சேர்த்துக்கிறேன், இதுலலாம் நம்ம இருக்கோமா? நம்ம யாரையும் குறை சொல்ல, என்னையும் நான் இதை யோசிக்கிறேன், நான் இருக்கிறேனா, நான் போய் வீட்டில் அந்த மாதிரி இருக்கேன்னா, இல்லை கேட்டு தாண்டினோன்னே பழைய மனுஷன் எனக்குள்ளே வந்துடுறாரா அப்படின்னு என்ன நானே நான் கேட்டுக்கிறேன். இப்போ இது இந்த சத்தியம் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறாங்க, நம்மளுக்கு உணர்றதுக்கு ரொம்ப ஆழமான ஒரு சத்தியமாக தேவன் நம்ம மத்தியில் கொடுத்துட்டாரு. அப்போ அதை நானே யோசிச்சு பார்த்தேன், நம்ம வீட்டுக்கு போனோடனே பழைய மனுஷனாக மாறுறோமா, இல்லை புது மனுஷனாக மாறுறோமா அப்படின்ட்டு. அப்போ தேவனத்தை ஞானஸ்தானம் செய்யும் போது நாம் கொண்ட உடன்படிக்கை நம்மளுக்கு ஞாபகம் இருக்கா? அது நம்மளுடைய சிந்தனையில் வச்சுருக்கோமா? அதை நிறைவேற்ற முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோமா? ஞானஸ்தானம் எடுக்கிறப்போ ஒரு உடன்படிக்கை பண்ணுறோமா இல்லையா? அது இப்போ நம்ம செஞ்சிட்ருக்கோமா? ஆதியில கொண்ட அன்புனா, நீ அப்போ பாசம் வச்ச, நீ இப்போ பாசம் வைக்கிற, அதெல்லாம் கிடையாது. ஆதியில தேவன் பாருங்க என்ன சொல்றாரு, ஆதியில கொண்ட அன்புனா தேவன்கிட்ட இருந்த உறவு, அந்த உறவை பற்றி தான் தேவன் சொல்கிறாரு. அன்புனா நீ இப்போ கல்யாணம் பண்ணாலும் பேசுனீ அந்த அன்பு, இதெல்லாம் தயவுசெய்து அதெல்லாம் சொல்லாதீங்க. தேவனுக்கிட்ட இருக்கிற அன்பு, அதை பற்றி தான் பேசுகிறாரு. ஆயுனா நம்ம என்ன செய்யறோம், உலகத்துக்குரிய அன்பை பற்றியே பேசிகிட்டு இருக்கோம். அல்லேலூயா. தேவன்கிட்ட இருக்கிற அன்பை குறித்து இன்னும் இருக்கா? இப்போ இது எல்லாம் இல்லைன்னா நம்மளுக்கு ஒரு கேள்வி என்னன்னு சொன்னாக்கா, நாளுக்கு நாள் நம்மளுடைய இருதயம் கடினமாயிட்டு இருக்கா, மென்மையாகிக்கிட்டே இருக்கா? உடன்படிக்கை பண்ண பிறகு, ஞானஸ்தானம் எடுத்த பிறகு ஆதி அன்பு தேவன்கிட்ட நம்மளுக்கு இருக்கா? நாளுக்கு நாள் நம்ம இருதயம் எப்படி இருக்கு? மென்மையாயிட்டு இருக்கா, இல்லை கடினமாகிக்கிட்டு இருக்கிறா? அந்த மண்ணை குயவன் எடுப்பாரு, இப்போ நம்ம பார்ப்போம், மண்ணை எடுத்துக்கிட்டு இருக்கிறாரா? இப்போ இதை எப்படி பார்ப்போம்னு சொன்னாக்கா, மாம்சத்துக்கிரிகளை பார்ப்போமா? இந்த வசனத்தை களிமண் எடுத்து இப்போ ஞானஸ்தானம் கொடுத்தார்ல, நம்ம உடன்படிக்கை பண்ணார்ல, இப்போ மாம்சத்துக்குரிய கிரியை பார்ப்போமா? கலாத்தியர் 5:19 தேவன் அழகாக சொல்லியிருப்பாருப்பாங்க. இந்த மண் பாட்டத்தை குறித்து, இந்த களிமண் உருவாகிறத குறித்து கலாத்தியர் 5 வாசிப்போம். 5:19. ஹல்லேலூயா. அதிகாரம் 19 வசனம். மாம்சத்தின் கிரியைகள் வெளி அரங்கமாய் இருக்கின்றன. அவை யாவன? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம். 20-21 படிச்சுக்கோங்க. அப்படியே விக்கிரகாராதனை, பெல்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலியானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன சொல்றாரு? தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்போ உங்களுக்கு சொல்றேன். அதுல ரொம்ப பெருசாலாம் நம்ம போக வேணாம். கோபம், பிரிவினை, பொறாமை, சண்டை, இதை மட்டும் பார்ப்போம். இது எல்லாம் சின்னதாக தான் தெரியும். ஆனா இது எல்லாமே எந்த கிரிகைகளா? மாம்சத்தின் கிரிகைகள். மாம்சத்தின் கிரிகைகள்னா அந்த களிமண்ணை செய்யும் போது அந்த களிமண்ல சின்ன கல் இருக்குமா. ஒரு களிமண் எழுதுறப்ப களிமண் நல்லா சுத்தமா பத்திரமா
அப்படி இருக்கான்னு தேவன் பார்ப்பார். அந்த அந்த களிமண்ணில் என்ன இருக்குமா, சின்ன சின்ன கல்லு தான், அந்த கல்லு தான் இருக்குமா. அதனால தான் தேவன் சொல்றாரு உருவாக்க முடியல. அந்த கல்லுலாம் இருந்துச்சுன்னா ஒரு களிமண்ணில் ஒரு பானையை உருவாக்க முடியுமா? முடியாது. அது அங்கங்கே வந்து ஓட்ட ஓட்டியாக கல் அங்கங்கே குத்திக்கிட்டு அப்படி இருக்கும். அப்போ அவர் என்ன செய்வார், நம்மளோட மாம்சத்தின் கிரிகைகள் இந்த களிமண்ணுக்குள்ளே இருக்கிற அந்த கல்லை போன்றது. மாம்சத்தின் கிரிகைகள் இப்போ இருந்துச்சு தெரியுங்களா, பிரிவினை, சண்டை, பொறாமை, இதெல்லாம் வந்து அந்த அந்த மண்ணில் அது இருக்கிற ஒவ்வொரு கல்லு போன்றதான். பொறாமை அதிகம், அதெல்லாம் வந்து அந்த கல்லு போல அந்த களிமண்ணுக்குள்ள இருக்குமா. அப்படி இருந்துச்சுன்னா இந்த களிமண்ணுக்குள்ள அந்த கல்லு போன்று இருந்துச்சுன்னா அதை நம்ம உருவாக்க முடியுமா? அந்த பானையை உருவாக்க முடியுமா? அந்த பானையை உருவாக்க முடியாது. அது பானையாகவே வராது. அது அப்படியே அங்கங்க பானை செஞ்சாலும் அது அசிங்கமா இருக்கும். அது அப்படி செய்யவும் முடியாது. அதை இப்போ நம்ம தான் முடிவு செய்யணும். இப்போ நம்ம எப்படி இருக்கோம், இப்போ நம்ம தான் முடிவு செய்யணும். நம்ம எப்படி இருக்கிறோம், வளைஞ்சு கொடுக்குற தன்மையில் இருக்குமா? அந்த பானையை செய்யும் போது அந்த பானையில் கொஞ்சம் ஈரப்பசை இருக்கணும், அந்த பானைக்கு வந்து சாஃப்ட்டு இருக்கணும். அந்த பானை அப்புறமா வளைஞ்சு கொடுக்கணும். அந்த மாதிரி வளைஞ்சு தொடுத்தாதான் பானை செய்ய முடியும். அப்போ இன்னும் அதை வளைஞ்சு கொடுக்கணும். ஆனால் முழு பானை இன்னும் வரலை. அந்த முழு பானை இன்னும் வரல. வளைந்து கொடுக்குற தன்மை மண்ணுக்கிட்ட இருக்கணும். அது என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எடுத்து அந்த மண்ணில் கொஞ்சம் அழுத்தம் கொடுப்பாரு. எப்படி கொடுப்பாரு, கொஞ்சம் அந்த மண்ணை பிசைஞ்சு தண்ணி ஊற்றி அந்த மாவை எடுத்து அது பானையை அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த களிமண்ணை எடுத்து பானையை செய்யும்போது அந்த கொஞ்சமாக அந்த மேலே என்ன செய்வாங்க, அந்த நம்ம பார்த்துருப்போம் நினைக்கிறேன், அந்த கையை அப்படியே வச்சு கொஞ்சமாக நடுவில் அழுத்தம் கொடுப்பாங்க. அப்படியே அழுத்தம் கொடுப்பு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அழுத்தம் கொடுத்து தான் அந்த பானையை நம்ம செய்வார். அந்த யார், அந்த குயவன். அது 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 அழுத்தம் கொடுத்தோடனே அது ஒடியுதா இல்லை அந்த அப்படியே கிராக் கொடுதா, அந்த ஒடிஞ்சு போதா இல்லை வெடிக்குதா இல்லை கிராக் இல்லை, அதெல்லாம் பார்ப்பாங்களாம். அந்த பானையை செய்கிறப்ப அந்த அழுத்தம் கொடுக்குறப்ப ஒட்டையுதா இல்லை கிராக் கொடுதா அதெல்லாம் பார்ப்பாங்களாம். அப்படி ஆச்சுன்னா செஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த பாத்திரத்துக்கு அது தகுதி இல்லைன்னு அர்த்தமா. என்ன ஆகிடும், அந்த கல் மண் இதெல்லாம் வந்து அப்படியே உடைஞ்சிச்சுன்னா அந்த பானை தகுதியே இல்லை அப்படின்னு என்ன செஞ்சிருவாரு. நல்லா யோசிச்சுக்குங்க. நம்ம வந்து பானைன்னு சொல்லி நம்ம அசட்டைத்தனமாக நம்ம இருக்கிறதுக்கு தேவன்னு சொல்லலை. அந்த அப்படி ஆட்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறப்ப அந்த பாத்திரம் அது தகுதி இல்லைன்னு அர்த்தமா. அப்போ ஈரத்தன்மையும் இருக்கணும், அதில் தண்ணியும் இருக்கணும். தண்ணியும் இல்லைன்னா முடிஞ்சிச்சு. தண்ணி இல்லைன்னா செய்யவே முடியாது. கல்ல அப்படியே ஹார்ட், அதெல்லாம் கட்டினப்படுத்திருக்குன்னு சொல்ற தேவன். ஈரத்தன்மை இருக்கணும். அதில் நம்ம மண்ணாக அவர் கைக்கு வந்திருக்கிறோமா? கொஞ்சமான அது என்ன சொல்லுவாங்க, கொஞ்சமான ஒரு இருதயம் இருக்கா? மென்மையான நம்மளுடைய இருதயம் இருக்கா? அதெல்லாம் பார்ப்பார் தேவன். சாஃப்டாக இருக்கா, மென்மையாக இருக்கிறோமா, நம்மளை கடினமாக இருக்கிறோமா அப்படின்னு தேவன் இருதயத்தில் இப்போ பார்ப்பாராம் நம்மளை. தேவன் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தாரு பார்த்தீங்களா அந்த மண்ணுக்கு. அது நான் வந்து அந்த குயவன் வந்து கொஞ்சம் அழுத்த நடுவில் கொடுப்பாரு, கொஞ்சம் செய்வார் அப்படின்னு சொன்னேன். தேவன் என்ன செஞ்சார் பார்த்தீங்களா, அழுத்தி பார்ப்பாராம் நம்மளை. அதே போல தான் அழுத்தி பார்ப்பாராம். எப்படி அதை சொல்லுவாங்கன்னு சொன்னாக்கா, சோதனை மூலிமா ஒரு சோதனை கொடுத்து. இப்போ நம்ம வந்து மனுஷனா நம்மளை படைச்சாரு, நம்ம பூமியில் இருக்கோம். அந்த சோதனைகளை யார் மூலிமா வருமா? நம்ம கூட இருக்கிறவங்க மூலிமா கூட வரும். நம்ம இருக்கிறவங்க கூட மூலிமா வரும், சுற்றி இருக்கிறவங்க மூலிமா வரும், நண்பர்கள் மூலிமா வரும், கூட பிறந்த சகோதரி உறவினர்கள் மூலிமா வரும். அந்த சோதனை வரும். அப்படி நம்ம எடுத்துக்கணும். அந்த பக்கத்தில் உள்ளவங்க பேசுவாங்க, சபையில் கூட இருப்பாங்க. சோதனையில் கொடுக்குற மனுஷர்கள் சபையில் கூட இருப்பாங்க. அந்த அழுத்தம், தேவன் அழுத்தம் கொடுக்குறாருன்னா இதெல்லாம் வரும். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வரும்னே தேவன் இதை வந்து ஒரு உதாரணமாக காட்டுறாரு. ஹல்லேலூயா. அது
அப்போ நம்ம இடிஞ்சிடுறோமா இல்லை மண் உருவாக்கப்படுகிறதா தகுதி இல்லைன்னு எடுத்து வச்சுருவாராம். அப்போ நம்ம அந்த சோதனை எல்லாம் வரும்போது நம்ம நண்பர்கிட்டேருந்து, வெளியிலேருந்து, நம்ம சொந்த பந்தத்துலேருந்து, சபையிலேருந்து, சில நேரம் ஊழியக்காரங்கள்டேருந்து சில பேருக்கு வருமா, அதெல்லாம் வரும். அப்போ நம்ம ஒழிஞ்சு போயிடுறோமா இல்லை நம்ம அப்படியே இருக்கோமான்ட்டு தேவன் நம்மளை பார்ப்பாராம். ஹல்லேலூயா. அதை நம்ம வளைஞ்சு கொடுக்குறோமா, நம்ம வளைந்து கொடுக்குறோமா? தேவன் இந்த பிரச்சனைலாம், அந்த சோதனைலாம் அழுத்தம் கொடுத்து செய்யறப்ப அந்த பானை வளைஞ்சு கொடுத்தாதான், அந்த பானை வளைஞ்சு கொடுத்தாதான் அந்த பானையை நம்ம உருவாக்க முடியும். அப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில் வரும்போது நம்ம வளைந்து கொடுக்குறோமா, எப்படி இருக்கிறோன்னு நம்ம பார்க்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த குயவன் டெஸ்ட் பண்ணுவார். நம்ம இப்போ கடைக்கு போகணுமா, ஒரு ஜாமான் வாங்கணுமா, என்ன செய்வோம், ஒரு அரிசி வாங்கினாலும் சரி, ஏதாவது வாங்கினா கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், இது நல்லா இருக்கா, இது சரியா இருக்கா அப்படின்னு பார்ப்போம்ல. அப்போ அந்த குயவன் என்ன செய்வார்னா சாம்பிள் பார்ப்பாரு. அந்த மண்ணை எடுத்து அதை நல்லா இருக்கா, அதெல்லாம் செய்ய முடியுமா, அப்படித்தான் சாம்பிள் பார்ப்பாரு. நம்ம தேவன் நம்மளை சாம்பிள் டெஸ்ட் பண்ணுவார், எல்லாம் பார்ப்பாரு. நம்ம கூட ஒரு பொருள் வாங்கினா அப்படி தானே பார்ப்போம். அந்த மாதிரி சின்ன சின்னதாக ஒரு கட்டி எடுப்பாராம். சாம்பிள் பார்த்து பார்த்து சின்ன சின்னதாக ஒரு கட்டியாக அந்த அந்த கல் அதை பார்த்தீங்களே எடுப்பாராம். அதை எடுத்து அது மென்மையாக இருக்கிற படுத்த அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போடுவாராம். அது மென்மையாக என்ன செய்வாராம், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுவாராம். தண்ணி போட்டு அது இன்னும் சொட்டா ஆகிறதுக்கு அதுக்கப்புறம் தான் அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த வளைந்து பார்த்து அந்த மண்ணை உருவாக்குறதுக்கு அதுக்கப்புறம் தான் தண்ணி போட்டு இது எல்லாம் இருந்தால் அந்த மண்ணை பாய்க்க முடியும். அந்த மண் அப்படியே சாஃப்டாக இருந்தால் தான் பாய்க்க முடியும். நாம் கூட மண்ணாக வந்திருக்கிறோம். இப்போ அதுதான் ஆதாம் மண்ணிலிருந்து எடுத்தாரு, தண்ணீர் இருந்துச்சு, மண்ணாகிய எதற்கு மனிதன் ஞானஸ்தானம் என்ற தண்ணீர் வழியாக வெளிவரானா. ஆதாம் ஏவாளை படைக்கிறப்ப தண்ணீர் ஊற்றி ஒரு மனுஷனை உருவாக்குறாரு. இப்போ நம்மளை எப்படி கொண்டு வந்திருக்கிறாருன்னா ஞானஸ்தானம் என்ற தண்ணீர் மூலியமாக நம்மளை தேவன் சுத்தப்படுத்தி கொண்டு வந்து வச்சிருக்கிறாருன்ட்டு தேவன் இந்த நாட்களில் நம்ம மத்தியில் சொல்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு தேவன் நம்மளை தண்ணீர் ஞானஸ்தானம் மூலியமா நம்மளை எடுத்துக்கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. எடுத்து சில நாட்கள் சில ஞானஸ்தானம் எடுத்துட்டா சில பேருக்கு சில வருஷங்கள், சில நாட்கள் சோதனைகள் வரும், பிரச்சனைகள் வரலாம். ஆனால் அந்த சோதனைகள் எல்லாத்துக்குமே வராது. ஞானஸ்தானம் எடுத்த எல்லாத்துக்குமே வராது. யாருக்கு வரும் தெரியுங்களா? இருதய சாஃப்டா இருக்கிறவங்களுக்கு, கடினமில்லாத இருதயத்துக்கு தான் அந்த டெஸ்ட், அந்த சோதனை வரும். ஞானஸ்தானம் எடுத்தோம் நம்ம இருதயம் கடினமாக இருந்துச்சுன்னா அது வராது, அவங்களுக்குலாம் வராது. என்ன சொல்றாரு தேவன்? அவங்களுக்குலாம் வராது. இந்த மண்ணு தேர்வு இல்லைன்னு அர்த்தமா? கடினப்படுச்சுன்னா அந்த மண்ணே தேர்வே இல்லைன்னு என்ன செஞ்சிருவாரு? தள்ளி போட்டுருவாரு, தள்ளி போட்டுருவாராம். ஒடிச்சு போட்டுருவாரு, தள்ளி போட்டுருவாரு, ஒடிச்சு போட்டுருவாரு, தள்ளி போட்டுருவாரு. நீ பாய்க்க முடியாது. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் தேவன் நம்மளை எல்லா விதத்திலையும் பாய்ப்பாரு, எல்லாம் செய்வார்னு. நம்ம ஒடிச்சு போட்டுருவாருன்னு தேவன் அழகா நம்ம மத்தியில சொல்லியிருக்காரு. மீண்டும் என்ன செய்வாரு தேவன்? என்ன செய்வாரா? மீண்டும் என்ன செய்வாரு? அந்த தண்ணியை ஞானஸ்தானம் மூலியமா நம்மளை சுத்திகரிக்கிறார்ல, நம்மளை சுத்திகரிச்சு அந்த பழைய மனுஷன் அப்படியே இருந்தானா, அந்த பழைய மனுஷன் அப்படியே இருக்கிறானா? ஞானஸ்தானம் எடுக்கும் போது எப்படி நம்ம எடுக்கிறோம்? ஒரு பழைய மனுஷன் முடித்து புதிய சிருஷ்டியா நம்ம மாறணும்னு தேவன் நம்மளை ஞானஸ்தானம் மூலியமா நம்மளை வெளியாக்குறாரு. அப்படித்தான் அந்த பானைக்கு ஆதாம்ல இருந்து தண்ணீரை ஊற்றி ஒரு மனுஷனை உருவாக்கு. நம்மள என்ன செய்யறாரு? ஞானஸ்தானம் மூலியமா கழுவி ஒரு மனுஷனை சுத்திகரித்து பழைய மனுஷன் செத்து போயிட்டு புதிய மனுஷன் வரணும்னு சொல்லி தேவன் எடுக்கிறாரு. அப்ப நம்ம அந்த மனுஷனா அப்படியே இருக்கிறோமா? இன்னைக்கு நான் இருக்கிறேன்னா? ஞானஸ்தானம் எடுத்து பழைய மனுஷன் போய் புதிய மனுஷனா நான் இருக்கிறேன்னா தேவன் கேட்கிறாரு. இன்னைக்கு அந்த கடினம் உள்ள இருதயம் நம்ம கிட்ட இருக்கா? நான் இப்படிதான் இருப்பேன், அப்படிதான் இருப்பேன்னு இப்ப நம்ம சொல்றோமா? நம்ம சில நேரம் பார்த்தா இல்லை, நான் ஞானஸ்தானம் நான் அப்படிதான் இருப்பேன், நான் இப்படிதான் செய்வேன். நீங்க என்ன சொல்றது? நான் என்ன செய்யறது? நான் அப்படி ஒரு பாவம் அப்படியா நம்ம பாவம் நம்ம கிட்ட இருதயம் இன்னும் மென்மையாகலன்னு அர்த்தம்.
நான் அப்படிதான் இருப்பேன், நான் ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, நான் மாற முடியாது, நான் என் போக்கில் தான் போவேன், நான் என் இஷ்டப்பட்டவள தான் இருப்பேன் அப்படின்னா நம்ம இருதயம் இன்னும் மென்மையாகலை, இன்னும் கடினமாக தான் இருக்கு. அந்த பானை எப்படி தண்ணி ஊற்றி அதை பிசைஞ்சு கொடுக்க இன்னும் சாஃப்டாகலையோ அதே மாதிரி ஞானஸ்தானம் மூலியமா தேவனை நம்மளை மறுரூபமாக்கி புதிதாக்கி நம்மளை பழைய மனுஷனை சாகடிச்சு புதிய மனுஷனை கொண்டு வந்தா இன்னும் நம்ம உருவாகலைன்னு அர்த்தம்னு தேவன் இன்னும் மென்மையாகலன்னு சொல்றாரு. அப்போஸ்தலர் காலத்துல பேதுரு, யோவான், நிறைய அப்போஸ்தலர் இருந்தாங்க. பேதுரு, யோவான், நிறைய அப்போஸ்தலர் இருந்தாங்களாம். அப்ப இயேசு கிறிஸ்து பரமேறி போன பின்பு இவங்கெல்லாம் ஏற்கனவே உடன்படிக்கை செய்தவர்கள், தேவனுக்கு உடன்படிக்கை செய்தவங்க. இவங்க என்ன இயேசு கிறிஸ்துவை, இவருடைய இருதயம் இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி கடினமா இருந்துச்சா மென்மையா இருந்துச்சா? கடினமா இருந்துச்சா மென்மையா இருந்துச்சா? மென்மையா இருந்துச்சு. அப்போ சில நாட்கள்ல அவங்களுக்குலாம் எப்படி இருந்துச்சுன்னா, ஆனா பக்குவம் வரல அவங்களுக்கு. ஏசு பண்ண சீசன் பக்குவம் வரல, ஆனால் மென்மையாக இருந்துச்சு. எப்படி மென்மையாக இருந்துச்சுன்னா, கிறிஸ்து சாப்பிடாம 3 நாள் மலைக்கு போய் பிரசங்கம் பண்ணி உபவாசம் இருப்பாருங்களா. அன்னைக்கு டாக்டர் சுமிதா சொன்னாங்க பார்த்தீங்களா, ஸ்ரீலங்காவில் அவங்க ஒரு வாரம் ஊழியம் செஞ்சாங்க. ஒரு வாரம் ஊழியத்தில் அவங்க சாப்பிடலைன்னா நாங்களும் சாப்பிட முடியாது, சாப்பிட மாட்டோம். அவங்க கூட அந்த மீட்டிங் முடிகிற வரைக்கும் நாங்கள் சாப்பிட மாட்டோம். அப்படித்தான் அப்போஸ்தலர் நாட்களில் தேவனோட சீஷர்கள்லாம் இப்படி தான் இருந்தாங்க. அவர் சாப்பிட்ற வரைக்கும் அவர் மனம் ஏறி பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, சாப்பிடவே இல்லையா. இப்போ நம்ம 1 மணி வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 1 மணி நேரம் பேசிகிட்டு இருக்கிறோம், பிரசங்கம் பண்ணியிருந்தோமா, நம்ம என்ன செய்வோம்? சாப்பாடு முக்கியம், எனக்கு பசிக்கும்ல, என்ன சொல்லுவோம்? சாப்பாடு முக்கியம், எனக்கு பசிக்கும்ல. என்ன சாப்பாடு இப்போ நம்ம சாப்பிட்டுருக்கோம்? தேவனோட வார்த்தையை சாப்பிட்டுருக்கோம். அப்போ ஆனால் அவங்க அதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்களாம். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம கடிகாரத்தை பார்த்துருவோம், மணியாச்சு. ஒரு மேலே டாக்டர் சுமிதா முடிக்கல, மணியாச்சு, சிஸ்டர் முடிக்கல, பிரதர் முடிக்கல, எல்லாம் அப்படியே பேசிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போமா இல்லையா? பார்ப்போமா இல்லையா? மென்மையாக இருக்குமா கடினமாக இருக்குமா நம்மளே கேட்போம். ஆனால் இவங்க சாப்பிடாம 3 நாள் அமைதியாக இருந்தாங்களாம். இயேசு கிறிஸ்து எங்கே போனாலும் நடந்து தான் போவாங்களாம், நடந்தே போவாங்களாம். ஒரு பெண்ணுக்கு எங்கே போனாலும் இன்னைக்கு போக்குவரத்து இவ்வளோ இருந்தோம், தேவனுடைய வேலையை செய்ய நாமும் முகம் சுளிக்கிறோம். போய் பேசினா முகம் என்ன ஆகிடும்? சுருங்கி போயிடும். இன்னைக்கு நம்ம தேவனோட வேலையை செய்ய முகம் சுளிக்கிறோம். நேரம் ஆகிறோம், ஒரு தருணத்தில் நம்ம அப்படி தான் யோசிக்கிறோம், நேரம் ஆயிடுது, தேவனோட வேலையினால செய்ய முடியாது. ஆனால் அவங்க அந்த மாதிரி இல்லை, நடந்து போய்கொண்டே இருந்தாங்களாம். அவங்க அந்த மாதிரியே இல்லையா, நடந்து போய்கிட்டே தான் இருந்தாங்களாம். வாசிப்போம் அப்போஸ்தலர் 5:40 வசனம். நான் முடிச்சுடுறேன், பைபிள் அப்போஸ்தலர் 5:40 வசனம். ஹல்லேலூயா. அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாதென்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார்கள். 41 வசனம் வாசிச்சோமா? அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் எப்படி இருந்தாங்களாம்? சந்தோஷமா ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போனாங்களாம். இன்னைக்கு அவங்க தேவன் சமூகத்துல அவங்க தேவன் கூட இருக்கிறப்ப பல உபத்திரங்கள், பல போராட்டங்கள், பல பாடுகள் இருந்தும் அவங்க எப்படியும் கடைசி மறுபடியும் அடிச்சாலும் இன்னைக்கு ஒரு வார்த்தை நம்ம சொல்லிட்டேன், நான் வர மாட்டேன், நான் சர்ச்சுக்கு வரவே முடியாது, இன்னைக்கு இப்படி பேசிட்டாங்க, டாக்டர் வர இப்படி பேசிட்டாங்க, பாஸ்டர் லூயிஸ் இப்படி பேசிட்டாரு, இப்படிலாம் நம்ம என்ன செய்வோம்? நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன். நம்ம குட்டீஸ் அப்படிதான், இன்னைக்கு என்னை ஏசிட்டாங்க, நான் வரல, அப்படித்தானே சொல்லுவோம். ஆனால் அவங்களாம் என்ன செஞ்சாங்கன்னா சந்தோஷமாக இருந்தாங்க. அவரோட ஊழியத்தை செய்கிறப்ப எவ்வளோ அடி வாங்கினாலும் எவ்வளோ துன்பப்பட்டாலும் அவங்க சந்தோஷமாக இருந்தாங்க என்று தேவன் சொல்கிறாரு. அப்போ அவங்க இருதயம் எப்படி இருந்துச்சான்? மென்மையாக இருந்துச்சான்.
நமக்கு அப்படித்தான் ஒரு சின்ன சின்ன சோதனை வந்திருக்கோம், நம்ம ஒடிஞ்சு போயிடுவோம். வளைஞ்சிருக்குமா, ஒடிஞ்சு போயிடுமான்ட்டு நமக்குள்ள ஒரு வெடிப்பு வந்திருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெடிப்பு வந்து சின்ன சோதனை வந்தோடனே நம்ம வந்து என்ன செய்வோம், ஒடிஞ்சு போயிடுவோம். ஐயோ இப்போ நேற்று முள்ள பார்த்தீங்களா, எனக்கு ஒரு பெரிய சோதனை அது வந்து அப்படியே என்ன ஆண்டவரே இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் என்ன நீங்கள் எல்லாம் இப்படி பண்ணுறீங்க, எனக்கு ஒரு பெரிய ஒரு சோதனை மாதிரி வந்தோடனே நான் பண்ண முடியுமா, இல்லை டாக்டரே சொல்லிடுவோமா அப்படின்னா நம்மளோட சிந்தனை பாருங்கள் எப்படி போகுது. அப்போ நம்ம வந்து சின்ன ஒரு பிரச்சனை வந்தோடனே அப்போ நம்ம வந்து என்ன செய்கிறோமோ ஒடிஞ்சு போயிடுறோம். அப்போ நம்ம அப்படி எப்படி இருக்குமா, அப்படின்னா நம்ம வளைந்து கொடுக்கலன்னா அர்த்தமா நமக்குள்ளே ஒரு வெடிப்பு வந்துருச்சுன்னு அர்த்தமா. கொஞ்சம் சோதனை வந்தோடனே தடுமாறுகிறது இல்லைங்களா. அப்போ ஐயோ இது என்னது ஒரு கேள்வி, அப்போ நம்மளே அதை வந்து கேட்டுக்கணும். இப்போ நானே இந்த கேள்வி கேட்குறேன், ஒரு சோதனை வந்துருச்சு நேற்று, ஆனால் அந்த கொஞ்சம் ஒரு தடுமாற்றம், அப்போனா அதை கிராக் விடுது. அப்போ அப்படி கிராக் விடுது என்கிட்ட, என்னடா அது இப்படி ஒரு பிரச்சனை எனக்கு வந்துருச்சே அப்படின்னு. அப்போனா எனக்குள்ள ஒரு வெடிப்பு வருது. அப்போ அந்த பானையை உருவாக்க முடியுமா, உருவாக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சோதனை மூலமாக ஆரம்பிக்கும். அதில் நான் சோர்ந்து போய்விட்டா எப்படி என்ன உருவாக்க முடியும்? அடுத்த மண்ணை மீண்டும் மீண்டும் பிசைந்து நமக்குள்ள மறுபடியும் அதெல்லாம் செய்வார், பிசைஞ்சு மறுபடியும் உருவாக்கிட்டே இருக்கிறப்ப அந்த பபிள் தெரியுங்களா, அந்த மண்ணில் ஒரு காற்று மாதிரி பூருமா. அந்த காற்று பூந்தா கூட அந்த மண் பானையை செய்ய முடியாது. இப்போ நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் அந்த இதெல்லாம் போடுறோம்ல, ஒரு உப்பிக்கிட்டு வருதுல்ல, அந்த மாதிரி அந்த மண்ணுக்கு வந்து காற்று பூந்துச்சுன்னா அது வந்து உருவாக்க முடியாதுன்னு தேவன் சொல்றாரு. அப்போ அதில் காற்றும் பூராதபடி நம்ம பார்த்துக்கணும். நம்ம எப்படி இருக்கணும், காற்று பூராதபடி. ஒரு சின்ன சோதனை வருதுல்ல, அப்போ சோதனை வந்துச்சுன்னா நம்ம உருவாக்க முடியாது. தேவன் மறுபடியும் நம்மளை என்ன செய்கிறாரு, நமக்குள்ளே வெளியாகணுன்ட்டு நம்மளை அப்படியே உருவாக்கிட்டே இருக்கிறாரு. உருவாக்கி திரும்ப பிசைஞ்சு அப்படியே ஒடிச்சு அப்போ என்ன சொல்லுவாங்க, அந்த பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த களிமண் எடுப்பாங்க, அந்த மாதிரி ஒடிச்சு நம்மளை உருவாக்கணுமா. பழைய புளித்து போன மனுஷன் அப்போ வந்து அவன் வேலைகள், பழைய வேலைகள், பழைய சிந்தனைகள் அப்போ தான் வராது. பழைய மனுஷனுக்குள்ள பழைய சிந்தனை, நம்ம என்ன சொல்லுவோம், பழைய சிந்தனை, பழைய இதெல்லாம் காரியங்கள்லாம் இருக்குல்ல, அப்போ அதெல்லாம் வந்து நம்மளுக்குள்ள இருந்துச்சுன்னா அது மாவு புளிச்சு போயிடுவோம். அந்த பழைய பிரச்சனை, பழைய மனுஷனாக இருந்தோம்னா நம்ம அந்த மாவு வந்து புளிச்சு போயிடுவோம். அப்போ நமக்குள்ளே என்ன இருக்குன்னா புளிப்பு இருக்குது, காற்று இருக்குது, அதை வெளியாக்கணும். புளிப்பு காற்றெல்லாம் வெளியாக்கணும். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் தேவன் சொல்லியிருப்பாரு பாருங்க. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஹல்லேலூயா. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பாஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஹல்லேலூயா. பழைய புளித்த மாவை என்ன செய்யணும், இது தூக்கி போட்டுருணும். புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். புறம்பே கழித்து போடுங்கன்னா தூக்கி போட்டுருணும். நம்ம வாழ்க்கையில் என்னென்ன பழசு புளிப்பு இதெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுருணும் அப்படின்னு சொல்லி தேவன் நம்ம மத்தியில் இன்னைக்கு இந்த வசனத்து மூலியமா பேசுறாரு. அப்பதான் நம்ம மாவை உருவாக்க முடியும். மாவை ஒரு மட்பாண்டத்தை மாதிரி அந்த பானையை உருவாக்க முடியும். அப்பதான் அந்த பானையை முழுசா அந்த மாவை களிமண் எல்லாத்தையும் பிசைஞ்சு நம்ம உருவாக்கி கொண்டு வர முடியும்னு தேவன் சொல்றாரு. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அதே வசனத்துல 8ஆம் வசனம் நான் படிக்கிறேன். ஆதலால் பழைய புளித்து மாவோடு அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகையை ஆசரிக்க கடவோம். என்ன இருக்கணுமா, துர்க்குணம்னா என்ன, நல்ல குணங்கள். துர்க்குணம்னா அப்போ துர்க்குணம் இருக்கணும், நற்குணங்கள் இருக்கணுமா. மாம்சத்தின் கிருபையை பார்த்தோம்ல அந்த துர்க்குணம்னா அந்த மாம்சத்தின் கிருகையில் அந்த காரியங்களில் பொல்லாப்பு அதெல்லாம் பேட். நற்குணம்னா நல்ல குணம், துர்க்குணம்னா பேட், அந்த கெட்ட குணங்கள். பார்த்தோம் இல்லையா, கலாத்தியர் 5:19 அதில் பார்த்தோம் இல்லையா, ஒரு வசனமா
அப்போ அந்த துர்க்குணம்னா அந்த மாதிரி அந்த அந்த பொல்லாப்பு, அந்த துர்க்குணம்னா அந்த பொல்லாப்பு இதெல்லாம் வந்து நமக்குள்ள இருதயமா. அந்த துர்க்குணம் உள்ள இருதயம்னா எப்படி? அது எதை சார்ந்திருக்கும்? சாத்தானுக்கு அவலட்சணமான ஒரு காரியம் அது துர்க்குணம். அது வந்து சாத்தானுக்கு ஒப்பிட்டு பேசுறாராம். இது எல்லாம் யாருக்குள்ள இருக்கக்கூடாதுன்னா நம்மக்குள்ள இருக்கக்கூடாது. அதுல தான் மீண்டும் 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 நம்மளை வெட்டுவாரோம். வெட்டி சில நேரத்தில் நம்ம யோசிப்போம், சத்தியத்துக்குள்ள வர முன்னாடியே நிறைய நண்பர்கள் நிறைய பேர் சுற்றி இருந்திருப்பாங்க நம்ம மத்தியில். சத்தியத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே நம்ம மத்தியில் நிறைய பேர் நிறைய நண்பர்கள் நம்ம மத்தியில் சுற்றி இருப்பாங்க. ஆனால் ஒரு கால பகுதியில் அவங்கள எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தேவன் என்ன சொல்லிடுவாரா, கட் பண்ணிடுவார். எல்லாத்தையும் கட் பண்ணுவார். யார் யார் நம்ம பக்கத்தில் இருக்கணும், யார் இருக்கக்கூடாது, ரட்சிப்புக்கு வந்த பிறகு, ஞானஸ்தானம் எடுத்த பிறகு, உடன்படிக்கை பண்ணின பிறகு, தேவ மத்தியில் நம்ம இருக்கணுமா, யார் யார் என் கூட இருக்கணும், யார் இருக்கக்கூடாது அப்படின்னு அவரே கட் பண்ணுவாராம். அப்போ தான் அது வந்து நம்ம கூட அந்த என்ன சொல்ல, பழைய விசுவாசத்தில் இருக்கிறவங்க, ஐக்கியத்தில் நிறைய பேர் இருப்பாங்களே, இன்னும் தேவனை அறியாதவங்களாம் இருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் என்ன செய்வார் தேவன், மீண்டும் அந்த மாவெல்லாம் எடுத்து கட் பண்ணிட்டு மீண்டும் நம்மளை பிசைவார். பிசைச்சு அழுத்தம் கொடுப்பார். அப்பதான் அந்த மாவு, அந்த தண்ணி, அந்த எல்லாமே ஒட்டுமா. அல்லேலூயா, ஒட்டுமா. சத்தியம் சத்தியம் தேவனுடைய வசனம் அதெல்லாம் போட்டு என்ன செய்வார், நம்மளை உருவாக்குவார். சத்தியத்தையும் தேவனுடைய வசனத்தையும் போட்டு நம்மளை பிசைஞ்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளை அவரு அடுத்து களிமண்ணா அந்த சக்கரத்தில் நடு மையத்தில் வைப்பாராம். நடு மையத்தில் வைப்பாராம். மையத்தில் வச்சு பானையை உருவாக்குவாராம். மைய பகுதி எதை குறிக்குது? இஸ்ரேல் மக்களை வனாந்திரத்தில் கூப்பிட்டாங்களாம். அப்போ அவங்க வந்து என்ன செஞ்சாங்க, எகிப்துலேருந்து வந்துட்டாங்களே இஸ்ரேல் ஜனங்க, உங்கள் மனத்துக்கு வந்து எகிப்துலேருந்து வந்துட்டாங்களே இஸ்ரேல் மக்கள். அந்த ஒரு கூடாரம் 12 கோத்திரம் இருந்தாங்களே, 12 கோத்திரம், அவங்க என்ன பண்ணாங்கன்னா சுற்றி ஒரு அந்த கூடாரம் குத்தி கூடாரம் போட்டாங்களாம். சக்தி கூடாரம் போட்டு சென்ட்ரல் பகுதியில் ஒன்றை வைக்க சொன்னாராம் தேவன். என்னத்தை வைக்க சொன்னார்? சுற்றி கூடாரம் போட்டாங்க இல்லையா, கூடாரம் போட்டுட்டு நடுவில் ஒன்று வைக்க சொன்னாராம். ஆசாரிப்பு கூடாரத்தை தேவன் நடுவில். இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு நிகழ்ச்சி இதெல்லாம் போகணுமா, சென்டர்னு பார்ப்போம்ல, நடு. அப்போ நடு எது? அப்போ நம்ம தேவனை வந்து நம்ம எங்கே வச்சுக்கணும்? தேவனை வந்து நம்ம நடுவில் வைக்கணுமா. அப்போ அதுதான் அதை ஒப்பிட்டு தான் தேவன் சொல்றாரு, ஆசாரிப்பு கூடாரம் என் ஜனங்கள் மத்தியில் தேவ பிரசனம் இருக்குதான். அந்த நடுவில் அவங்க வைக்கும்போது சுற்றி இருக்குன்னா, அப்போனா நீங்கள் கேட்பீங்க, ஏன் சுற்றி பக்கத்தில் உள்ள இயேசு பார்க்க மாட்டார், தேவன் பார்க்க மாட்டாரா? நடுவில் இருந்தால் தான் பார்ப்பாரா? நடுவில் தான் அவர் இருப்பாராம். நடுவில் இருக்கிறவங்க தான் அந்த மோல்டாகி தண்ணி போட்டு நல்லா சாஃப்டாகி அப்போலாம் ரெடி ஆயிடுச்சு. அப்போ ரெடி ஆகி அந்த நடுவில் இருக்கிறவங்கள தான் தேவன் பார்ப்பாராம். அப்போ அதுதான் தேவன் எதை ஒப்பிட்டு பேசுகிறாருன்னா, ஆசாரிப்பு கூடாரம் எல்லா ஜனங்கள் மத்தியிலும் தேவ பிரசனம் இருந்ததுன்னா தேவன் என்ன விரும்பினார் தெரியுங்களா? ஜனங்களே உங்களுக்கு உங்கள் மேல் நடுவில் கண் பார்வைக்கு, ஜனங்களுக்கு அவர் மத்தியில் அவர் கண் பார்வைக்கு நிற்கணும்னு சொல்லிட்டு அந்த கூடாரத்தை அமைச்சு வச்சிருக்கிறாரு. அப்போ நம்மளையும் அவர் என்ன சொல்றாரு, என் கண் பார்வைக்கு அந்த மாதிரி உங்க வாழ்க்கை மைய பகுதியில நீங்க யாரை வைக்க வேண்டும் என்றால் தேவனை அவர் மைய பகுதியில அவர் நடுவுல நம்ம வைக்கணுமா. இப்ப நம்ம யாரை வச்சுட்டு இருக்கோம் நம்மளே பார்ப்போம். தேவனை மைய பகுதியில் நடுவில் வைக்கணும்னு சொல்லி தேவன் இந்த இஸ்ரேல் ஜனங்களை குறித்து இந்த காரியத்தில் பேசுறாரு. இப்போ இந்த மண்ணு இப்போ சென்டருக்கு வந்துருச்சா, மண் சென்டருக்கு வந்துருச்சா, இப்போ நடுவில் வந்துருச்சு. இப்போ இன்னைக்கு என்னுடைய இருதயம் கடினமாக இருக்கா இல்லை மென்மையாக இருக்கா, இல்லை நம்ம மையத்தில் வந்து தேவனுடைய கவனம் நம்ம மேலே அதிகமாக வருமா? நம்ம நடுவில் வந்துட்டோமா நம்மளே கேட்போம். மையத்தில் இருக்கிறோமா இல்லை நடுவில் தேவ சமூகத்தில் நடுவில் இருக்கோமா, இல்லை நம்ம இருதயம் மென்மையாக இருக்கா, நம்ம கடினமாக இருக்குமா என்று நம்ம கேள்வி கேட்டுக்கணும். தேவன் சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்போ அப்போ மென்மையாக இருந்துச்சுன்னு சொன்னாக்கா அப்போ தேவனுடைய கவனம் யார் மேலே இருக்குமா? நம்ம மேலே தான் அதிகமாக இருக்குமா. சைட்டில் இருக்கவங்க கூடலாம் இருக்காதா? இருக்கும், வச்சிருப்பாரு. அப்போ அப்படியே அது வந்து அப்படியே தனியாக கவனிச்சுட்டே இருப்பார். சைட்டில் இருக்கவங்களாம் தனியாக கவனிச்சுட்டே இருப்பார். நம்ம நடுவில் உள்ளவங்க தேவன் ஒவ்வொரு நோக்கத்தையும் பார்த்துக்கிட்டே இருப்பாராம். அவரு
ரொம்ப உதவி செய்வாராம் நம்மளுக்கு. ஒவ்வொரு நோக்கத்தையும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாராம் தேவன். நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் நம்மளை பார்க்க மாட்டுறாரு இப்படி நினைக்கிறோம். ஒவ்வொரு ஸ்டெப்பையும் அதுதான் டாக்டர் சுமிதா எப்பவுமே சொல்லுவாங்க, ஆண்டவர் பார்ப்பாரு, இதை பார்ப்பாரு, அதை பார்ப்பாரு. ஒவ்வொன்றையும் அந்த ஆன்மா கண்ணு சிசிடி கேமரா மாதிரி அவர் பார்ப்பாரு. அவரு வந்து நம்ம கண் இருக்கு தெரியுங்களா, நம்ம கண்ணு நம்ம கண் இமைய கூட தொட முடியாதான். அவர் அப்படி நம்மளை வந்து பொக்கிஷமா அப்படி பார்த்துட்டு இருப்பாராம். ரொம்ப உதவி செய்வாராம். அப்படிப்பட்ட தேவன் உன்னதத்துல இருக்கிறவரோட நிழல தங்குவார்கள். இவங்க தான் வாசம் பண்ணுவாங்க, கையில இவங்க தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னா உன்னதத்தின் கீழ் உன்னதங்களில் இருக்கிறவரோட நிழலில் தங்குவார் அப்படின்னு தேவன் சொல்றாராம். அப்படிப்பட்ட தேவன் அப்படியே அவரு ரொம்ப பாசமா நம்மளை அப்படி அன்பா நம்மளை பார்ப்பாராம். அவர் கையில அவங்க தான் அவர் கையில இருப்பாங்க. சைட்ல இருக்கிறவங்க ரெடி பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இன்னைக்கு நான் ரெடியா பண்ணுற நிலைமையில இருக்கிறேன்னா நம்மளே யோசிக்கணும். சைட்ல இருக்கிறவங்க நம்ம யோசிக்கணும், நம்ம ரெடி பண்ற நிலைமையில நான் இருக்கனா இல்லையா அப்படின்ட்டு. இப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது எங்க இருந்தாரு? சென்டர்ல இருந்தாரா இல்ல சைட்ல இருந்தாரா? நடு மையத்துல இருந்தாரு. தேவனுடைய பார்வைக்கு நடுவுல கடைசி வரைக்கும் தேவனுடைய பார்வையில அவர் வந்து முழு திட்டத்துக்கும் மையத்துக்கும் அவர் வந்து நிற்கிறார். முழு திட்டத்துக்கும் மையத்துக்கும் அவர் வந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி எங்கேயும் கூட அவர் சைக்கிளிங்கில கடினப்படலை, எதிலையுமே கடினப்படாம தேவ சித்தத்தை நிறைவேற்ற தேவன் நடுவுல இருந்தார். அதே போலதான் நாமளும் அப்படி இருக்கணும்னு சொல்லி தேவன் விரும்புறாரு. ஹல்லேலூயா. நம்ம ரோமர் 9ஆம் அதிகாரம் வசனம் 20-21 பார்ப்போம். ரோமர் 29. ஹல்லேலூயா. சாரி ரோமர் 9:21 தான். சாரி, மன்னிச்சிருங்க. மிதியிட்ட ஒரே களி மண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? ஹல்லேலூயா. அந்த 21 வசனத்தை படிச்சிருமா? 21 அதே தான் 20-21. அப்படியானால் மனுஷனே தேவனுடைய எதிர்த்து தர்த்திக்கிற நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினர் என்று சொல்லலாமா? 21 மீதியிட்ட ஒரு களிமண்ணாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கு ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கு பண்ணுகிறதுக்கு மண்ணின் மேலே அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நம்ம பார்த்தோன்னா ஒருத்தரை ஒரு மாதிரி தயார் செய்கிறாரு, இன்னொருத்தரை இன்னொரு மாதிரி தயார் செய்கிறாரு. அந்த மண்ணு கேட்கும் முன்னாடியே அவர் வந்து பண்ணிடுறாரு, எனக்கு வந்து அதே மாதிரி செய்ய மாட்டுறாரு. நம்ம அந்த மண்ணுகிட்ட அவருக்கு கேட்குறாங்க பாருங்க, அவருக்கு அதிகாரம் இல்லையோ? அவர் மாற்றி செய்ய முடியாதா? அவரை இப்படி செய்ய முடியாதா? ஏன் இப்படித்தான் அவர் செய்வாரா? ஏன் அவரால் முடியாதா? இந்த மாதிரி மாற்ற முடியாதா? அவர் நினைச்ச தலைகளையாக மாற்ற முடியுமே? இப்படிலாம் நம்ம கேட்டுட்டு இருக்கிறோமா? அதனால தான் அவர் கேட்குறாமா, நம்ம வந்து ஏன் ஒருத்தர் ஒரு மாதிரி பண்ணுற, இது ஏன் இந்த மாதிரி பண்ணுற? அது வந்து அது என்னத்துக்கு அர்த்தம் தெரியுமா? சுயநலத்துக்கு அர்த்தம். அவங்க மாதிரியே என்னையும் பண்ணுங்க. இப்போ டாக்டர் சுமிதா மாதிரி நான் ஆக முடியுமா? முடியாது. தேவன் அவங்கள என்ன திட்டம் கொண்டு அவங்களுக்கு என்ன கிருபை கொடுத்து அவங்கள எப்படி படைச்சு கொண்டு வந்தாரோ அவருடைய திட்டம் பிரகாரம் அவங்க அந்த பானையை போல வணைந்து அவங்களும் அந்த கடினமாய் போராட்டத்தில் போராடி வந்து மென்மையாகி சாஃப்டாகி இன்னைக்கு தண்ணி ஊற்றி இன்னைக்கு நல்லா ஜொலிக்கிற மாதிரி தேவன் அவங்க வார்த்தையை பேச முடியும் அவங்கள உருவாக்கி வச்சுட்டாரு. ஹல்லேலூயா. அந்த மாதிரி நம்ம வர முடியாது. அதனால நம்ம வந்து நம்ம தேவனையும் இப்போ கேள்வி கேட்டுட்டு இருக்கிறோமா?
இந்த வசனத்தில் அப்படி தான் சொல்கிறாங்க. ரோமரில் வந்து இப்படி தான் சொல்கிறாங்க. அவங்க தேவனையே நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டு நம்ம இருக்கோம். முழுமையான அர்ப்பணிப்பு இன்னைக்கு நான் இந்த வாழ்க்கையில் பார்க்குறேன்னா, முழுமையான ஒரு அர்ப்பணிப்பு எனக்கு இருக்கா அப்படின்ட்டு நம்ம ஃபுல் சரண்டர் ஆகிடணுமா. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? என் பிதாவின் சித்தத்தை என் போஜனமே என்று சொன்னாராம். என் பிதாவின் சித்தமே என் போஜனம் அப்படின்னு சொன்னாராம். நம்ம இன்னைக்கு அப்படி சொல்கிறோமா? ஏசாயா 29:16 பார்ப்போம். ஏசாயா 29:16. யாருக்காவது புரிஞ்சிச்சா? புரியலலாம் நீங்கள் கேட்கலாம். நீங்கள் எவ்வளவு மாறுபாடு உள்ளவர்கள், குயவன் களிமண்ணுக்கு சமானமாக எண்ணப்படலாமோ? உண்டாக்கப்பட்டது தன்னை உண்டாக்கினவரை குறித்து அவர் என்னை உண்டாக்கினதில்லை என்றும், உருவாக்கப்பட்டது தன்னை உருவாக்கினவரை குறித்து அவருக்கு புத்தி இல்லை என்றும் சொல்லுதான். உருவாக்கினவருக்கே நம்ம சொல்றோமா அவருக்கு புத்தியே இல்லை, அவர் இப்படி உருவாக்கிட்டாரு அப்படி உருவாக்கிட்டு யார் கேள்வி? தேவனையே நம்ம சொல்றோம் அவருக்கு புத்தியே இல்லை. எந்த நேரத்தில் இந்த மண்ணு கேள்வி கேட்கும் தான், எந்த நேரத்தில் இந்த மண்ணு கேட்குதா? நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா அனுதினமும் முறுமுறுத்துக்கிட்டே இருப்போம். எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, எனக்கு ஏன் இப்படி நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, அவங்க அப்படி நல்லா இருக்காங்களே, அவங்க சந்தோஷமா இருக்காங்களே, நீங்க சொல்ற மாதிரி எல்லாமே நான் கேட்குறேனே, எல்லாமே செய்யறேனே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? என்னை உருவாக்கினரு நான் விடுகிற மாதிரி உருவாக்கல, நான் விரும்புகிற மாதிரி உருவாக்கலையே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? ஏன் அவர் நான் விரும்புகிற மாதிரி அவர் உருவாக்க மாட்டுறாரு என்ன? இப்போ இந்த வசனத்தில் கேட்டாங்க பார்த்தீங்களா, அவர் புத்தியே இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த நாட்களில் நம்ம அவரை கேள்வி கேட்டுட்ருக்கோம். எப்படி கேட்டுருக்கோம்? இன்னும் வந்து நம்ம அவரை கேள்வி கேட்டு எனக்கு சந்தோஷமாக இருக்குது, நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாம் எனக்கு நான் செய்கிறேன், எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஏன் என்னை இப்படி உருவாக்குனீங்க? அந்த மண் அப்படி தான் சொல்லுமா, ஏன் என்னை இப்படி உருவாக்குனீங்க? கேள்வி கேட்குமா? அந்த மண்ணு போய் பேசுறது கேள்வி கேட்குமா? ஏன் என்னை வந்து இப்படி செஞ்சேன், அதை ஏன் அவங்கள மட்டும் அப்படி செய்கிற அப்படின்னு கேட்க முடியுமா? இன்னும் அந்த மண்ணு எங்கே இருக்குதான்? இன்னும் கடினமாக தான் இருக்கான். இன்னும் அந்த மண்ணு கடினமாக தான் இருக்கான். புளிப்பு எடுத்து போட்டாரு, இன்னும் மீண்டும் உள்ள சேர்த்துக்கிட்டே இருக்குது. எடுத்து போடுறாரு புளிப்பை, இன்னும் அது வந்து சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கா நம்மக்கிட்ட. அவரும் எடுத்து போடுறாரு, முடியல, இன்னும் வந்து சேர்ந்துக்கிட்டு தான் இருக்கு. அதுதான் கிறிஸ்துக்குள்ள இருக்கிற அந்த சிந்தனை நமக்கு இருக்கா அப்படின்னு பவுலுக்கு சொல்றாரு. கிறிஸ்துக்குள்ள இருக்கிற சிந்தனை நமக்கு இருக்கான்ட்டு பவுல்கிட்ட தேவன் சொல்வார். பவுல் வந்து அழகா பேசியிருப்பாரு, அதெல்லாம் நீங்க நோட் பண்ணிங்க. எபேசியர் 3 வசனம் 16, 17, 18, 19, 20 அதை போய் நீங்க வீட்டில் வாசிக்கலாம். வீட்டில் வாசிப்பாங்க. அதில் வந்து என்ன சொல்லுவாரோ, உள்ளான மனுஷனை பற்றி பேசுவாராம். அந்த வசனத்தில் எபேசியர் உள்ளான மனுஷனை பற்றி பேசுவார். இப்போ உள்ளான மனிதன் நமக்கு ஒருத்தர் இருக்கிறார். உள்ளான மனுஷன் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் அந்த வசனத்தை போய் படிச்சிங்கன்னா, வீட்டில் போய் வாசிங்க, அது வந்து உங்களுக்கு தெரியும். ரோமர் 5 வசனம் 3, 4. ரோமர் 5 வசனம் 3, 4 நம்ம பார்ப்போம். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, உபத்திரவமும் பொறாமையும் பொறுமை பரிச்சயமும் பரீட்சை நம்பிக்கையும் உண்டாகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலே மேன்மை பாராட்டுகிறோம். எதில் பாராட்டுறாங்கன்னா உபத்திரத்தில். அப்போ நம்ம உபத்திரம் வந்தோடனே நம்ம என்ன சொல்கிறோம்? நம்ம எப்படி இருக்கிறோம்? உபத்திரம் வந்தோடனே நம்ம வந்து வெளி உலகத்தை வச்சு தான் நம்ம மேன்மை பெறட்டோம். நான் நல்லா படிச்சிருக்கேன், நான் இப்படி இருக்கேன், நான் இந்த காடி வச்சுருக்கேன், நான் வசதியாக இருக்கேன், இதிலெல்லாம் நம்ம மேன்மை பாராட்டியிருக்கோம். ஆனால் அவங்க வந்து உபத்திரவத்தில் மேன்மை பாராட்டிட்டு இருக்கிறாங்களாம். ரோமர்கள் உபத்திரத்தில் மேன்மை பாராட்டிட்டு இருக்கிறாங்கன்ட்டு தேவன் அழகாக சொல்கிறாரு. அப்படின்னா அந்த சக்கரத்தில் களிமண் எது எது மேன்மையாம்? உபத்துவம் மேன்மையா இல்லை மேன்மையான பாத்திரமாக உருவாகிட்டு இருக்கா? ரொம்ப அன்பாக வந்து அவர் போடுவாராம். என்னத்தை? சில உபத்திரத்தை ரொம்ப அன்பாக போடுவாராம் நம்ம மேலே ஒரு உபத்திரவத்தை. அப்போ எதிர்ப்பு சஞ்சலம் நம்முடைய வாழ்க்கையில் வருமா? சில சோதனைகள்
சில போதனைகள் கட்டிந்து கொள்கிற மாதிரி கூட வருமா, நம்மளுக்கு கடிந்து கொள்கிற மாதிரி போதனைகள் இருக்குமா? அப்போனா அந்த போதனைகள் இருக்குமா? அப்போனா நம்ம கரெக்டாக உருவாகிறோமா? விசுவாசம் இதெல்லாத்தையும் நம்மகிட்ட போடுவாராம். விசுவாசம், கடிந்து கொள்கிற போதனைகள், சில பேருக்கு வந்து எதிர்ப்பு, சஞ்சலம், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் அவர் போடுவாராம். அப்போ அது போட்டு இதெல்லாம் நமக்கு என்ன நம்ம மாறணுமா? மேன்மையாக இருக்கிறோமா? ஊழியக்காரர் மூலமாக கடிந்து கொள்வாராம். அதெல்லாம் செய்வாராம் தேவன். அதெல்லாம் தேவன் தான் அனுமதிச்சு, தேவன் தான் நம்மளுக்கு கொடுக்குறாரு. அப்போ அதெல்லாம் கொடுக்கும்போது நம்ம அதை ஏற்றுக்கொள்கிறோமா? கொஞ்சம் ஒரு பிரச்சனை, ஒரு சலசலப்பு, எனக்கு இன்னும் ஒரு கேள்வி, ஏன் ஆண்டவர் இன்னும் நடக்கலை, ஏன் இப்படி இருக்குது என் வாழ்க்கையில், ஏன் இன்னும் அவர் ரெடி பண்ணுற நேரத்தில் ரெடி பண்ணி நம்மளுக்கு அந்த காரியத்தை முடிச்சு கொடுப்பாரு. அது வரைக்கும் நம்ம வந்து அவரோட ஊழியத்தை சந்தோஷமாக நம்ம செய்யணும். அது வரைக்கும் நம்ம அவங்க வந்து பார்த்தீங்களா, அப்போ அவங்க பேதுரு இவங்களாம் பார்த்தீங்களா, அந்த அவர் ஊழியத்தை செய்கிறப்ப அப்போ எவ்வளோ கடினப்பட்டாங்க, எவ்வளோ பாடுகள் பட்டாங்க. பவுல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பட்டிருப்பாரு. அந்த பாடெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் தான். நம்மளுக்கு வந்து இன்னும் ஒன்றுமே இல்லை, கொஞ்சம் தான் ஆண்டவர் கொடுக்குறாரு. ஆனால் நம்ம சோர்ந்து போயிடும். நம்ம அந்த கொஞ்சத்துக்கே நம்ம ரொம்ப சோர்ந்து போயிடும். அப்போனா நம்ம வந்து அந்த உடன்படிக்கையில் நம்ம புதிய மனுஷனாய் மாறுறப்ப தேவன் செய்வார். அவர் தான் உருவாக்கிட்டு இருக்கிறாரு, அவர் தான் அந்த உபத்திரத்தை கொடுத்தாரு, நிச்சயமா அவர் மாற்றுவார் அப்படின்ட்டு 1 கொரிந்தியர் 10:13 1 கொரிந்தியர் 10:13 வசனத்தில் 10ஆம் அதிகாரம் வசனம் 13வது பார்ப்போம். நான் கொஞ்சம் சீக்கிரமா போறேன். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனை தாங்கத்தக்க சோதனையோட கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஹல்லேலூயா. இதுதான் வந்து தொடர்ந்து நம்மளுக்கு வர வசனங்கள். இது பட்டயம், சோதனை, எல்லாத்தையும் தேவன் தொடர்ந்து நம்ம கிட்ட சொல்லிட்டு வர்றாரு. சோதனை நம்மளுக்கு தாங்கத்தக்கதாக தான் கூட, திராணிக்கு மேலாக நம்மளை சோதிக்கப்பட அவர் விட மாட்டாரு. அப்ப நம்ம வந்து சோதனை வரும், அதுல என்ன செய்யணுமா, அவங்க எப்படி இருந்தாங்களோ அப்போஸ்தலர்கள் அதே மாதிரி சந்தோஷமா இனி கிடைக்க போற மகிமை எப்படி இருக்க போதா, இதை காட்டிலும் மேலான மகிமை நம்மளுக்கு கிடைக்க போதான். அதை நோக்கி ஓடுன்னு சொல்றாரு. வரப்போற மகிமை, மேலான மகிமை இருக்கு. நீ இந்த சோதனையை நினைச்சு நீ இருக்கிறியே, உனக்கு வரப்போற மகிமை, மேலான மகிமை வரப்போகுது, அதை பார்த்து நீ ஓடுன்னு சொல்றாரு. அப்ப என்ன வந்தாலும் சரி, நம்ம மரணம் வரைக்கும் நம்ம ஓட சொல்றாரு. ஹல்லேலூயா. அது சந்தோஷமா எண்ணுங்க. மேலான மகிமை அதை நோக்கி ஓடு என்று, அதனால்தான் சந்தோஷம் படு என்று சொல்றாரு தேவன். கடைசி சில கருவிகள் இருக்கு. என்னன்னா ஒரு ஆயுதம், அது வந்து உருவாக்கும் போது அது அழகா அந்த பானையை உருவாக்கி ஆயுதம்லாம் பயன்படுத்துவாங்களாம். அப்ப ஆயுதம் போல வரும் வார்த்தை. நம்மளுக்கு வந்து ஆயுதம் போல கூர்மையா, சில பேர் ஷார்ப்பா பேசுவாங்க, நம்மளை பத்தி ஷார்ப்பா பேசுவாங்க. அப்படி பேசுனாங்கன்னா நம்ம உயர போறோம்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அப்படி பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க, தேவன் நம்மளை இன்னும் வேகமா உருவாக்க போறாருன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இதே நித்திய ஜீவனை பத்தி யார் பேசினாலும் சரி, என்ன காரியம் பேசினாலும் சரி, அதை அப்படா பாத்துக்குங்க. நிறைய எந்த காமெண்ட் வந்தாலும் இன்னும் உருவாக்க போறாரு நம்மள தேவன். இன்னும் ஷார்ப் ஆக்கிட்டே இருக்காரு. கத்திய கொஞ்சம் தான் நம்மளை வந்து அப்படியே உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாரு, நம்மளை செதுக்கிக்கிட்டே இருக்காரு சொல்லுவாங்கல்ல சிஸ்டர், டாக்டர் அடிக்கடி சொல்லுவாங்கல்ல நம்மள. அந்த மாதிரி தேவன் உருவாக்குறாரா? ஹல்லேலூயா. 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 நம்மளை சுத்திகரித்து, அப்போ நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க பேசுகிற வார்த்தைலாம் நம்மளுக்கு ரொம்ப இதாக இருக்கும். நம்மளுக்கு நிறைய அப்போனா அந்த மையத்தில் அந்த இருக்கிற மண் அப்படி தான் இருக்கும். அந்த நடுவு மையத்தில் வந்துருச்சுன்னா இப்படிலாம் வந்து பேசுகிற காரியம் நடக்கும். அப்போ அந்த மையத்தில் வந்துடும் அந்த மண். இப்போ காற்று, தண்ணீர், மண் எல்லாம் வந்துருச்சா, மென்மையாயிடுச்சா, சாஃப்ட் ஆயிடுச்சா, கடினெல்லாம் போயிடுச்சு. அந்த மண் அழகாக பானை உருவாகணும்னு என்ன சொல்லுவாங்க, அந்த ஒரு மாதிரி அந்த கிளீட்லாம் பூசுவாங்க ஷைன் அடிக்க அந்த பானையை உருவாக்கி, அப்புறம் அந்த சில நேரம் அந்த வரைகிற படங்கள் இதெல்லாம் வந்து வரைவாங்களா, அதுக்கெல்லாம் அந்த கூர்மையான கத்தி பார்ப்பாங்க. சில சகோதரர்கள் புரிஞ்சுக்குவாங்க, அவங்க நல்லா சத்தியத்தில் எடுத்து வளர்ந்து அவங்களுக்குலாம் தெரியும் இந்த சில காரியங்கள்லாம், இந்த நம்ம பேசுகிறோம்ல மண்ணுன்னு. சில சகோதரர்களுக்கு அதெல்லாம் புரியும், சில சத்தியத்தில் உள்ளவங்களுக்குலாம் அதெல்லாம் விளங்கப்படும். 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 3:18 வசனத்தில் நம்ம ஒரு காரியத்தை பார்ப்போம். 2 கொரிந்தியர் 3:18.
ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியினாலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையிலே மகிமை அடைய மறுரூபப்படுகிறோம். ஹல்லேலூயா. எப்படி பண்றோம்? நம்ம எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால அந்த சாயலாகத்தானே மகிமை மேல மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. நம்மளுக்கு வர போராட்டங்கள், நம்மளுக்கு பிரச்சனைகள், சோதனைகள், கடைசி மரணத்துல நம்ம எதை பார்க்க போறோம்? அவரோட 2வது வருகையில் அவரை நம்மளை கொண்டு போற நேரத்துல என்ன பார்ப்போம்? அந்த மகிமை இது இந்த காட்டில வர சோதனையோட அவர் கடைசியா கொடுக்க போறாரு பார்த்தீங்களா? அந்த மகிமை தாங்க பெருசு. அதுக்காகத்தான் நம்மளை இப்படி மோல்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு, நம்மளை உருவாக்கிட்டு இருக்கிறாரு. சின்ன காரியத்தை செஞ்சு நம்மளை ஒடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. ஒடிச்சு நம்மளை அப்படியே அழகா அந்த கல் நம்ம கிட்ட இருக்கிற அந்த காரியங்கள் எல்லாத்தையும் எடுத்து போட்டு நம்மளை புதுசா அழகா ஜொலிக்க வச்சு மகிமையா. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். டாக்டர் சுமிதா அடிக்கடி சொல்லுவாங்க, அப்படியே ஜொலிக்க வச்சு ஒரு நகையை பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அது பார்க்க அழகா இருக்கும். ஆனால் அது ஆரம்ப நாட்களில் எப்படி தரமா இருக்கும்? கண்ணக்கறின்னு அப்படியே அதை பார்க்கவே அசிங்கமாக இருக்கும். அதை உருவாக்கும் போது அது ரொம்ப அசிங்கமாக இருக்குமா. அது உருவாக்கி அப்புறம் வெள்ளியாக்கி அப்புறமா தான் தங்கமாக ஜொலிக்க வைப்பாங்கப்பா. ஒரு தங்கத்தையே அப்படி உருக்கி செய்கிறாங்கன்னா நம்மளை படைச்ச ஆண்டவரே நம்மளையும் அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கி நம்மளை அப்படியே தங்கம் ஜொலிக்கிற போல ஜொலிக்க வச்சு கொண்டு போவார். டாக்டர் சுனிதா இங்கே நிற்கிறப்ப முகம் பிரகாசமாக இருக்குது. எப்படி நீங்கள் ஜொலிக்கிறீங்க அப்படின்னா தேவனோட மகிமை, தேவனுடைய பிரசனம், அந்த பிரசனம் தான் நம்மளை ஜொலிக்க வைக்கொண்டு தேவன் இந்த நாட்கள் எல்லாம் சொல்றாரு. இந்த காரியத்தை குறித்து தேவன் மிக்க அழகா பேசுறாரு. நம்ம குறிச்சு வச்சுக்கோம். ஏசாயா 40 வாசிக்க வேணாம். ஏசாயா 40:31 வசனம். 31, சங்கீதம் 27:17. அதெல்லாம் நீங்க வீட்டுல போய் கொஞ்சம் வாசிங்க. சங்கீதம் 27:17 மட்டும் நான் கொஞ்சம் வாசிக்கிறேன், கடைசி முடிக்க போறதுனால. 27:14 வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிற அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுவார். திடன் மனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு. கர்த்தருக்கே நம்ம காத்திருக்கணுமா? திடன் மனதா. ஏசாயா 41:31 என்ன தெரியுமா சொல்லுவாரு? கழுகை போல செட்டைகளை விரித்து உயர பறக்க வைப்பாராம். ஹல்லேலூயா. கழுகை போல செட்டைகளை விரித்து உயர பறப்பது ஏசாயா 40:31 தேவன் பேசுவாரு. இப்போ என்ன செய்வார்னா, அந்த பானையை எல்லாம் செஞ்ச பிறகு நெருப்புல போடுவாங்க. நெருப்புல போட்டு சுட்டு தான் உருவாக்குவாங்க. சுட்டு மெருகு உருகுது போல உருவாக்கி எப்படி தீயில போட்டு எல்லாம் நடக்கும். தீயில போட்டு கடைசியா தான் இறுதி தீ எங்க? நம்ம மரணம் முடிஞ்சு நம்ம எங்க இருப்போம்? மகிமையா இருப்போம் தேவன் சமூகத்துல. அதுக்கு தான் உருவாக்குறாரு. 1 பேதுரு 1 அதிகாரம் 1 வசனம் 1 அதிகாரம் 6 வசனம் 7. 1 பேதுரு கடைசி நான் முடிக்கிற போறேன். இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதல்ல. இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனையினாலே துக்கப்படுகிறீர்கள். இப்ப கொஞ்ச காலம் தான், அந்த சோதனையில பலவிதமான சோதனை கொஞ்சோண்டு காலம் தான் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்றாரு. அப்பதான் மறுகு விட்டுருவாரு. 2 தீமோத்தி 2 அதிகாரம் 20-21 வசனம். 2 தீமோத்தி. ஹல்லேலூயா. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் மானவைகள். 21 ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானனுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரனாய் இருப்பான். ஹல்லேலூயா. எப்படி இருப்பானா? கனத்துக்குரிய பாத்திரராய் இருப்போமா? ஹல்லேலூயா. கனத்துக்குரிய பாத்திரமா நம்ம இருப்போடு தேவன் நம்மளை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டு எஜமானுக்கு உபயோகமான எந்த நற்கிரிக்கு ஆயத்தமாக்கப்படுதுமான கனத்துக்குரிய பாத்திரமா இருக்குமா? யாருக்கு? எஜமானன்.
அந்த மண் அந்த அந்த எஜமானுக்கு அந்த பானை வந்து அப்படி இருக்கும்னு சொல்லி தேவன் இந்த வசனத்து மூலமா சொல்றாரு. இறுதியா சகரியா 3:9 இன்னும் ஒரு 2-3 வசனங்களை கொடுத்து நான் இந்த தேவ செய்தியை நிறைவு கொண்டு வரேன். அல்லேலூயா. இதோ நான் யோசுவாவுக்கு முன்பாக வைத்த கல், இந்த ஒரே கல்லின் மேல் 7 கண்கள் வைக்கப்பட்டிருக்குது. இதோ நான் அதன் சித்திர வேலையை நிறைவேற்றி இந்த தேசத்திலே அக்கிரமத்தை ஒரே நாளிலே நீக்கி போடுவேன் என்று சேனையின் கர்த்தர் சொல்கிறார். அவருடைய கண்ணு அவங்க சொன்னாங்க, டாக்டர் சொன்னாங்க கண்ணு, அந்த கண்ணு அவர் வந்து இமைப்பொழுது அவர் நம்ம கண்ணை வந்து யார் நம்ம கண்குள்ள அவர் வச்சு பார்ப்பாராம். அவர் இமைக்குள்ள வச்சு நம்மளை தேவன் பார்ப்பார் என்று சகரியாவுக்கு தேவன் சொல்றாரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தொடர்ந்து ஏசாயா 60:1 நீங்க எழுதிக்கங்க, வீட்டுல போய் வாசிச்சுங்க. ஏசாயா 60:1, யாக்கோப் 1:12, வெளிப்படுத்தல் 3:21, 2 தீமோத்தி 4:7, பிலிப்பியர் 4:3. பிலிப்பியர் மட்டும் கடைசியா அந்த வசனத்தை நம்ம பார்ப்போம். பிலிப்பியர் 4:13, 4:13. அல்லேலூயா. வாசிப்போமா? அல்லேலூயா. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மரணமியமாயிருக்க கற்றுக்கொண்டேன். பிலிப்பியர் 4:13, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. எத்தனை சோதனைகள் எத்தனை பாடுகள் நம்மளுக்கு வந்தாலும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று மரண பறைந்தும் நம்ம ஓடும்போது தேவன் நம்மளை ஒரு பாத்திரமாக தேவன் நம்மளை உருவாக்கி நம்மளை மோல் பண்ணி அழகாக்கி நம்மளை வைப்பார் என்று இந்த வசனத்து மூலிமா இன்னைக்கு தேவன் உங்க மத்தியில பேச வைத்திருக்கிற கிருபைக்காக நான் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துறேன். அப்படிப்பட்ட தேவன் நம்ம மத்தியில இன்னைக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம யாரையும் சோர்ந்து போக வேணாம். ஏன்னா தேவன் நம்ம உருவாக்குறதுக்கு தான் இன்னைக்கு நம்ம மத்தியில வந்திருக்கிறாரு. அப்படி உருவாக்கலன்னா என்ன ஆகும்? நம்மளாம் கடினப்பட்டு நம்மளை ஒதுக்கி வச்சிருவாரு. நம்ம ஒதுக்கப்பட போறோமா இல்லை தேவன் கரத்துக்குள்ள கைக்குள்ள நடுவுல அவர் மத்தியில நிற்க போறோமா என்று நம்ம விசுவாசிக்கணும். அல்லேலூயா. நம்ம ஒருவருக்கு இன்னைக்கு என்ன இன்னைக்கு சொன்னோம் பார்த்தீங்களா, நம்ம பேசணும் பார்த்தீங்களா, இந்த காரியம்லாம் நம்மளுக்குள்ள இன்னும் என்னென்ன இருக்கு, நம்ம எப்படி இருக்கோம், நம்மளே நம்ம ஆராய்ந்து பார்ப்போமா? இந்த கிரிகைகள், நம்ம மாம்சத்துக்குரிய கிரிகைகள் தேவன் சொன்னார்ல, இன்னைக்கு என்னென்ன காரியங்கள் இன்னைக்கு நமக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஆராய்ந்து பார்ப்போமா? சில நேரத்துல ஆராய்ந்து கண்களை மூடி சில நேரத்தில் நம்ம ஆராய்ச்சி பார்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம பக்கத்துல நம்ம சமாதானத்தை நம்ம தெரிவிச்சுக்கணும். சமாதானம், கிறிஸ்துக்குள்ள சமாதானம். நம்ம இருந்து நின்று அவப்பாதை சொல்லுவோம். கையில் நம்ம எல்லாரும் என்ன செய்வோம்? நம்ம இன்னைக்கு காணிக்கை எடுத்துக்குவோம். பரமண்டத்தில் முடிச்சிடுவோம். பரமண்டத்தில் சொல்லிடுவோமா? பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். அனைவரும் ஆமென். இங்கிலீஷ்ல சொல்லுங்க.
deliver us from evil. ஆமென். ஹல்லேலூயா. அனைவரும் உட்காருவோம். நேரத்தில் காணிக்கை நம்ம கருவில் எடுத்துக்குவோம். காணிக்கை எடுக்கிறவங்க முன்னுக்கு வாங்க. நல்ல தகப்பனே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் கூட கொடுக்குற காணிக்கை பிள்ளைகள் ஆண்டவரை விதைக்கிற ஒவ்வொரு விதைகளும் கர்த்தர் ஆசீர்வதித்து இருமடங்காக அவங்களை நீ வழிநடத்த வேண்டும்படியாக நான் சொல்லிக்கிறேன் ஆண்டவரே. ஆமாப்பா தகப்பனே, அவங்க எண்ணெய மாவும் என்னால் நிரம்பி வழியும்படியாக நான் சொல்லிக்கிறேன் ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. நம்ம எழுந்து நின்று இந்த நேரத்தில் நம்ம திருவிருந்துக்கு ஆயத்தமாகும். திருவிருந்து கொடுக்குறவங்க முன்னைக்கு வருவாங்க. திருவிருந்து எடுக்கும்போது பிள்ளைகள்லாம் கையில் எடுத்துருப்பீங்க. தேவ பயத்தோடு அதை ஊற்றாம, ஏன்னா ஆண்டோட ரத்தம் என்னைக்கு அவர் சமூகத்தில் வந்துச்சோ அவங்க அவருடைய ரத்தமாக மாறிடுச்சு. கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆமென். நம்ம அப்படியே செய்வோம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நம்ம எல்லாரும் கண்கள் மூடி இறுதி ஜெபத்துக்கு போவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நீ நல்லவர், வல்லவர், கிருபை நிறைந்த தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அந்த சராசரங்களை வீற்றிருக்கிற தேவனாய் இருக்கிறீர் அப்பா. சகலமும் உம்முடையதாலே உருவாக்கி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, இன்று ஆண்டவரே நீ சொன்ன வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவரே எங்களை நீ உருவாக்கி கொண்டிருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உருவாக்குகிற தேவன் உமக்கு ஆண்டவரே உடைய கைக்குள்ளாக நாங்கள் இருக்க ஆண்டவரே, எங்கள் பக்கத்தில் இருக்கிற எல்லா தேவையில்லாத காரியங்கள்லாம் எடுத்து போட்ட ஆண்டவரே. அப்போ உடைய சத்தத்தை கேட்டு உமக்கு கீழ்ப்படிந்து உமக்கு உகந்த பிள்ளைகளாய் உமக்கு உகந்த பாத்திரமாய் நாங்கள் இருக்க கர்த்தாவே நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, இந்த நாளில் இந்த கிருபையின் காலத்துல நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய தயவு ஆண்டவரே எங்கள் மேல் இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளில கூட கர்த்தாவே ராஜா, ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நாளில் தொழுவீராக ராஜாவே. ஆண்டவரே, இந்த நாளில் இந்த திருச்சபைக்கு வந்திருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் உங்களுடைய வல்லமையின் கரம் இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா, பிள்ளைகள் வேலைக்கு போகும்போது வரும்போது தேவனுடைய கரம் அவர்களை பாதுகாப்பின் வேலியினால் பாதுகாக்க வேண்டும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமாப்பா, சிறு பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, வாலிப பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, நித்திய ஜீவன் திருச்சபையில ஊழியர் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் உங்களுடைய கரம் இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, உங்களுடைய வல்லமையின் கரம் அவர்களை தாங்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமாப்பா, இந்த திருச்சபைக்கு விரோதமா எழும்பி வருகிற எல்லாம் பொல்லாப்புகள் ஆண்டவரே, இந்த திருச்சபைக்கு விரோதமா எழும்புற எல்லாம் ஆயுதங்கள், பொறாமைகள், எரிச்சல்கள், வன்கண்கள், கசப்பின் ஆவிகள், நெகட்டிவான ஆவிகள் ஆண்டவரே எல்லாத்தையும் நஸ்ரேத்தன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். ஒரு வழியாக வருகிறதை 7 வழியாக எடுத்து போடுங்க ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே ராஜாவே. அப்பா ராஜாவே, இந்த நாளில கூட எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியக்காரர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆம் தகப்பனே, அவங்க ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து உமக்காக ஓடக்கூடிய உன்னத பலனை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவங்க குடும்பத்தை வேலி அடைங்க ஆண்டவரே. அவங்க பிள்ளைகள், கணவர் எல்லாமே வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஆம் தகப்பனே ராஜாவே. அப்படியாய் கர்த்தாவே, நித்திய ஜீவத்தில் இருக்கிற ஒவ்வொரு மேலும் உங்களுடைய கரம் இறங்கட்டும். வேலை செய்கிற பிள்ளைகள் மீது உங்களுடைய கரம் இறங்கட்டும் ஆண்டவரே. பிள்ளைகள் எதிர்பார்த்த காரியத்தை கர்த்தர் நீ சந்திக்க வேண்டும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. திருமணத்துக்கு ஆயத்தமாய் இருக்கிற பிள்ளைகள் மீது உங்களுடைய கரம் இறங்கட்டும் ஆண்டவரே ராஜாவே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஏற்ற துணையாளரை கர்த்தர் நீ கொண்டு வருவீராக ராஜாவே. இந்த நாளில கூட கர்த்தர் அப்படியாய் சந்திப்பீராக ஆண்டவரே ராஜா. அப்பா, அந்த திருச்சபைக்கு உண்டான ஜனங்களை கர்த்தர் ஆண்டவரே நீர் ஆண்டவரே ராஜா உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே யார் ஏற்றவர்களை கர்த்தர் கொண்டு வந்து சேர்க்க முடியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆம் தகப்பனே ராஜா. அப்பா, அப்படியாக ஆண்டவரே இந்த நாள திருமணத்தை கொண்டாடுகிற இந்த 12ஆம் மாதத்துல திருமணத்தை கொண்டாடுகிற பிள்ளைகள் மீது உங்களுடைய கரம் இறங்கட்டும் ஆண்டவரே. ஆமாப்பா தகப்பனே ஆண்டவரே, அந்த ஆசீர்வாதங்கள்னால நீங்க நிரப்பி அன்பு, சந்தோஷம், சமாதானத்தினால நிரப்பி நீங்க நடத்துங்க ஆண்டவரே.
பிறந்த நாள் கொண்டாடுற பிள்ளைகள் மீது உங்களுடைய கரம் இறங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து ஆண்டவரே வயதை கூட்டுகிற தேவன் மட்டுமல்ல ஆண்டவரே, பிள்ளைகளுடைய எல்லா காரியத்திலும் இனி உமக்கு உகந்த பாத்திரமாய் நீ உருவாக்கி அவர்களை ஆண்டவரை நீர் கொண்டு வர வேண்டும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியா நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய கரத்துல இன்று தயார்படுத்துகிற உணவை நீங்க ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்படியா உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். என் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ராஜா, நன்றி சாமி, நன்றி சாமி. அப்பா தேவனே, இந்நாளை நீர் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ராஜா. அப்பா தேவனே, உமது வார்த்தையின் வழியாக எங்கள் ஒவ்வொருவோடு கூட நீர் இடைப்பட்டமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஹம் சுவாமி. அப்பா தேவனே, இந்த புதிய நாளுக்குள் அப்பா மாதத்துக்குள் எங்களை பிரவேசிக்க வைத்தமைக்காய் உமக்கு நன்றி ராஜா, நன்றி சுவாமி. ஹம் ராஜா. அப்பா தேவனே, இந்நாள் முதல் மாதத்திலிருந்து 11 மாதங்கள் எங்களை மேன்மையாக வழி நடத்தினீர் ராஜா. எல்லா ஆபத்து காலத்திலுமே எங்களை காத்து வழி நடத்தினதற்காக உமக்கு நன்றி ராஜா. இனியும் நீர் எங்களை வழி நடத்த போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஆம் சுவாமி. அப்பா தேவனே, குயவன் கையில் உள்ள களிமண் போல் நாங்கள் இருக்கிறோம் சுவாமி. எங்களை நீர் உருவாக்கும் சுவாமி, உருமாற்றும் ராஜா. ஆம் சுவாமி, உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக நீர் எங்களை உருவாக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா. அப்பா தேவனே, உமக்கு ஏற்ற பாத்திரமாக நாங்கள் வாழ வேண்டும் ராஜா. உமக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாக நாங்கள் வாழ அப்பா தேவனே நீர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறேன் ராஜா. அப்பா தேவனே, மலேசிய தேசத்தை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. தேசத்தை நீர் ஆசீர்வதித்தமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. இனியும் நீர் ஆசீர்வதிக்க போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அப்பா தேவனே, தேசத்தில் உள்ள ஒவ்வொரு தலைவர்களையும் உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொரு தலைவரின் மேல் உமது கரம் இருக்கட்டும் சுவாமி. அப்பா, நியாயத்தோடும் நீதியோடும் இந்த தேசத்தை ஆளும்படியாக அப்பா தேவனே உமது ஆவியை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. மக்களுடைய தேவைகளை அனைத்தையும் நீர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா தேவனே, வாலிப பிள்ளைகளை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. இந்த தேசத்தில் உள்ள ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் மேலும் உமது கரம் இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் நீர் எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ராஜா. அப்பா தேவனே, துர்மார்க்கர்களுடைய ஆலோசனையில் நடவாமல் பரிகாசர்கள் பாவிகள் நிற்கும் இடத்தில் நிற்காமல் பரிகாசர்கள் உட்காரும் இடத்தில் உட்காராதபடிக்கு அப்பா தேவனே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் நீர் எடுத்து பயன்படுத்தும் சுவாமி. ஆம் ராஜா. அப்பா தேவனே, இரவும் பகலும் உமது வசனத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்னீரே அப்பா. அப்பா தேவனே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் உமது வசனத்தில் தியானமாக இருக்கும்படியாக அவர்களை நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும் ராஜா. ஆம் ராஜா. வாலிபன் தனது வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வேத வசனத்தின் வழியாக என்று சொன்னீரே அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா தேவனே அவர்கள் உள்ளத்தில் அப்பா தேவனே வேத வசனம் பதியும்படியாக அவர்களுடைய இருதயத்தில் அப்பா தேவனே உமது வசனம் நிலைத்திருக்கும்படியாக அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ அப்பா தேவனே நீர் கிருபை பாராட்டுங்க சுவாமி. ஆம் ராஜா. அநேக துன்பங்கள் அப்பா தேவனே வாலிப பிள்ளைகளுக்கு இந்நாளில் உலக காரியத்தில் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. அப்பா தேவனே, அவர்கள் மனம் திரும்பி அப்பா தேவனே உமது ராஜ்யத்தை கட்டும் பிள்ளைகளாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் உருவாக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா. அப்பா தேவனே, அவர்கள் நீர் உருவாக்கும் சுவாமி. உமது வசனத்தின்படி, உமது வார்த்தையின்படி, உமது போதகத்தின்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. அப்பா தேவனே, வேளையில் கூட நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா. சபையை நீர் ஆசீர்வதியும் ராஜா. சபைக்கு வந்திருக்கும் ஒவ்வொரு குடும்பத்தையும் விசேஷ முறையில் ஆசீர்வதியும் அப்பா. அப்பா தேவனே, நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் முன்குறித்திருக்கிறீர் சுவாமி. ஆம் ராஜா. எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் கரம் பிடித்து வழி நடத்தக்கூடிய தேவனாக இருக்கிறீர் ராஜா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. சபையின் தேவைகளை அனைத்தும் நீர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. சபைக்கு வரும் எந்த எதிர்ப்புகளும் அப்பா தேவனே உமது நாமத்தினாலே கடிந்து கொள்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா. அப்படியே நீ செய்ய போவதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. சிறு பிள்ளைகளை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. அவர்களை ஆசீர்வதித்து நல்ல ஞானத்தினாலும் கல்வியினாலும் கீழ்ப்படினாலும் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. அப்பா தேவனே, இந்நாளில் கூட
போதகர் அனைவரையும் ஒரு கருத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொரு போதகரையும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் உமக்கென்று சேவை செய்யும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா தேவனே நீர் கரம் பிடித்து வழி நடத்தும் ராஜா. அநேக துன்பங்கள் உண்டு சுவாமி, உபத்திரங்கள் உண்டு சுவாமி, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உங்களோடு இருப்பேன் என்று சொன்ன தேவன் நீர் ராஜா. ஆம் சுவாமி, ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் திடப்படுத்தி நீர் வழி நடத்தும் ராஜா. ஆம் சுவாமி, அப்பா தேவனே இவ்வேளையில் கூட அப்பா தேவனே எங்கள் ஒவ்வொரு மேலும் ஒரு கரம் இருப்பதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஆம் சுவாமி, அப்பா தேவனே நீர் எங்களை ஆசீர்வதித்ததற்காக உமக்கு நன்றி. உமது வார்த்தையினால் எங்களை பலப்படுத்தியதற்காக நன்றி. உமது கரம் எங்கள் மேல் இருந்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. இவையின அனைத்தும் ஒரே பேரான மகனின் நாமத்தினாலே மன்றாடுகிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லோரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் எல்லோரும் கூட சதா காலம் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். துதி கன மகிமையெல்லாம் கர்த்தருக்கே சொந்தம். ஸ்தோத்திரம். ஹalleluya, praise the Lord. ஜீவன் பிரேயர் ஹவுஸ் நித்திய ஜீவன் ஜெப வீடு என்கிற கர்த்தருடைய ஆசீர்வாதமான வீடியோகளை கண்டு தேவ கிருபையை பெற்றுக் கொள்வீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.